அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாங் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 631வது நிகழ்ச்சியாகும். இது ஒரு விவாத மேடை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இந்தியாவின் ஜிடிபியை 30% உயர்த்திட வேளாண் வல்லுநர்களின் ஆலோசனை என்பது ஆகும். இந்தியா ஒரு விவசாய நாடு ஆகும். இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை மிக முக்கிய பங்காற்றுகிறது. உலக அளவில் வேளாண் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நம் நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. 2022-23 ஆண்டு கணக்குப்படி வேளாண் வளர்ச்சி 3.5% உள்ளது. தற்போதைய கணக்குப்படி இந்திய ஜிடிபி 18% உள்ளது என தெரிய வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் ஜிடிபியை 30% உயர்த்திட வேளாண் வல்லுநர்களின் ஆலோசனை தொடர்பாக விவாத மேடை நடைபெற உள்ளது. இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக இங்கே களமிறக்கி இருக்கிறார்கள். ஹெஸ்ட் கம்பெனியில் முன்னாள் விற்பனை அலுவலராக பணிபுரிந்து வந்த திரு கந்தசாமி ஒட்டன்சத்திரத்தில் இருந்து இணைந்துள்ளார். அண்ணன் வருக வருக என உங்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு கே ராசு அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். இவர் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். திரு ராசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு பி சிதம்பரம் ஈரோட்டில் இருந்து இணைந்துள்ளார். திரு சிதம்பரம் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இது தவிர திரு வி குணசேகரன் சேலத்திலிருந்து இணைய உள்ளார். இவர் முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் ஆவார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் இந்தியாவின் வேளாண்மை பொருளாதாரத்தின் நிலை என்ன மற்றும் இந்தியாவின் ஜிடிபியின் நிலை என்ன என்பது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு திரு கே ராசு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராசு சார் பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவாத மேடையாக இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியிலே என்னுடன் பங்கு கொண்டுள்ள மூத்த வேளாண் நிபுணர் திரு ஹெக்ஸ்ட் நிறுவனத்திலே பல ஆண்டுகள் பணிபுரிந்து சேவை முடித்துள்ள திரு கந்தசாமி அண்ணன் ஹெக்ஸ்டிலே பணிபுரிந்தவர். அவருக்கும் நண்பர் சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக தொழில்நுட்பங்களை எடுத்து சொல்லுவதிலே வல்லவர், நிபுணத்துவம் வாய்ந்தவர். நிறைய விஷயங்களை ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடியவர். அவரும் இணைந்திருக்கின்றார். அவர்களுக்கும் நண்பர் குணசேகரன் அவர்கள் சேலத்திலிருந்து வேளாண்மை இணை இயக்குநராக பணியை முடித்து அவர்களும் நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்காக எடுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய முதலிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நண்பர் திரு ஜோ அவர்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது அதாவது இந்தியாவினுடைய வேளாண்மை உற்பத்தி பொருட்களுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட தற்பொழுது 18% இருக்கின்றது. அதனை இருமடங்காக 30%, அதாவது இருமடங்கு என்று சொன்னால் 36% வருகின்றது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 30% உயர்த்துவதற்கு இன்றைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றது என்பதை பற்றியெல்லாம் ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு அது சம்பந்தமான கருத்துக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றோம்.
அதாவது நாம் 30% ஜிடிபியை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தற்பொழுது உள்ள நடைமுறைகள், திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன, மத்திய அரசுடைய பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு வேளாண்மை துறைக்காக எவ்வளவு செய்யப்படுகின்றது, வேளாண் பெருமக்களுக்கு எந்தெந்த சேவைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதனை மேம்படுத்தி கொடுத்தால் ஒழிய நாம் எதிர்பார்க்கக்கூடிய 30% இந்த ஜிடிபியை உயர்த்த முடியாது என்றே நினைக்கின்றேன். அதாவது தற்பொழுது உள்ள நிலைமையிலே இன்றைக்கு உற்பத்தியை பொறுத்தவரையில நாம் சுகர் உற்பத்தியிலே உலகத்திலே முதல் நிலையிலும், அரிசி உற்பத்தியிலே 2வது நிலையிலும், வீட் கோதுமை உற்பத்தியிலே நாம் உலகத்திலே 2வது இடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக மக்கள் தொகையிலே சுமார் 14.14% நமது நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கின்றது. உணவு உற்பத்தியை பொறுத்தவரையில நம்முடைய உணவு உற்பத்தி 315.72 மில்லியன் டன்னாக உள்ளது. அதாவது அப்படி என்று சொல்லும் பொழுது நம்முடைய வேளாண்மை வருமானம் என்பது, வேளாண்மையின் மூலம் கிடைக்கக்கூடிய ஜிடிபி என்பது ஒரு இந்தியன் எக்கானமியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கோர் ஆஃப் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இருந்த போதிலும் நாம் தற்பொழுது உள்ள, அதாவது உற்பத்தியை மட்டுமல்லாது வருமானத்தை, ஒவ்வொரு விவசாயிகளுடைய வருமானத்தையும் பெருக்கும் பட்சத்திலே மட்டுமே நாம் இந்த 30% ஜிடிபியை அடைய முடியும் என்றே நினைக்கின்றேன். அதாவது ஒவ்வொரு பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு மாநிலம் வாரியாக நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஆந்திர பிரதேஷ் பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தி ஃபார்மர் என்று சொன்னால் 19,225 ரூபாயும், அதே கிழக்கே உள்ள, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அசாமிலே 10,675 இன்னும் பீகாரிலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே உள்ள பீகாரிலே 7,542 ரூபாயாகவும், சத்தீஸ்கர் மாநிலத்திலே கொஞ்சம் அதிகமாக அங்கே 9,670 என்ற நிலையிலும், குஜராத் தொழில் வளர்ச்சியிலே அதிகமடைந்த குஜராத்திலும் கூட இன்றைக்கு வேளாண்மையினுடைய, அதாவது தற்பொழுது இரிகேஷன் சிஸ்டம் மற்றும் வேளாண்மையிலே சற்று முன்னோக்கி சென்றிருக்கின்ற மாநிலம் என்று சொல்லும் போது கூட அங்கேயும் பார்த்தால் விவசாயினுடைய பெர் கேபிட்டா இன்கம் 12,650 ரூபாயாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்திலே வீட் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய மாநிலங்களிலே இந்த ஹரியானா மற்றும் பஞ்சாப், அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் சற்று பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகவே காணப்படுகின்றது. பஞ்சாபிலே 26,700 ரூபாயும், நாட்டிலேயே அதிக பெர் கேபிட்டா இன்கம், விவசாயிகளுடைய இன்கம் குறைவாக உள்ள மாநிலம் என்று எடுத்துக்கொண்டால் ஒடிசாவிலே
மிகவும் குறைந்து காணப்படுகின்றது. 5100 ரூபாய் மட்டுமே, அதாவது மாத வருமானம் ஒரு விவசாயிக்கு, ஒரு குடும்ப விவசாயிக்கு கிடைக்கின்றது. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரையில சற்று அதிகமாக இந்த பெர் கேபிட்டா இன்கம் இருக்கின்றது. மேகாலயாவிலே 29,350 ரூபாயும், அங்கே மிசோரத்திலே 18,000 ரூபாயும், நாகாலாந்திலே, ஆனால் அதே வடகிழக்கு மாநிலமாக நாகாலாந்து இன்னும் வேளாண்மையிலே சற்று பின்தங்கிய நிலையிலே 9,870 ரூபாயாகவும், நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு 12,000 ரூபாய் என்ற அளவிற்கே இருந்து கொண்டிருக்கின்றது. தெலுங்கானா மாநிலத்திலும் குறைந்தே காணப்படுகின்றது. அங்கேயும் பார்த்தால் 9,500 ரூபாயும், திரிபுராவிலே 9,900 ரூபாயும், அதிக நாட்டிலே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலே அங்கேயும் இன்னும் வேளாண்மை தொழில் பின்தங்கிய நிலையிலே அங்கே வருமானம் 8,000 ரூபாயாகவும் இருக்கின்றது. வெஸ்ட் பெங்காலிலே இன்னும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே வேளாண் தொழில் இருந்து வருகின்றது. அங்கே பார்த்தால் கூட 6,760 ரூபாய் என்ற நிலையிலும், அகில இந்தியாவை பொறுத்தவரையில பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் பார்க்கும் பொழுது ஒரு 10,200 ரூபாய் என்ற நிலையிலே தான் காணப்படுகின்றது. எதற்காக நாம் இந்த பெர் கேபிட்டா இன்கமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பெர் கேபிட்டா இன்கம் 2 மடங்காக பெருகும் பொழுது மட்டுமே நம்முடைய இந்த அதாவது ஜிடிபி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றே நாம் சொல்லுகின்றோம். அந்த ஜிடிபி 2 மடங்காக உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான இப்பொழுது உள்ள குறிக்கோளாக இருக்கின்றது. மிக முக்கியமாக அதாவது இந்திய பொருளாதாரத்திலே நிதி ஒதுக்கீடு என்று பார்க்கும் பொழுது 22-23 1,38,550 கோடி நாம் நிதி ஒதுக்கீடு வேளாண் துறைக்காக செய்யப்பட்டு, இந்த அதாவது திட்டம் வைஸாக பார்த்தால் பிரதம மந்திரி அவர்களுடைய இந்த சமான் நிதி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய, அதாவது 3 தவணைகளாக 6,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தின் மூலம் இதுவரையில 2019ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரையிலே சுமார் 2 லட்சம் கோடி அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு அவர்களுடைய ஒரு அந்த அதாவது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய செலவினங்களை ஒரு ஈடுகட்டும் பொருட்டாக ஒரு சுமார் 11.3 கோடி விவசாயிகளுக்கு இதுவரையிலே கொடுக்கப்பட்டு உள்ளது. இருந்த போதிலும் இந்த பிஎம் அதாவது இன்சூரன்ஸ் திட்டம், ஃபசல் பிமா யோஜனா என்று சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் திட்டமும் விவசாயிகள் அவர்களுடைய அதாவது நஷ்டத்தை இயற்கை சேதங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர் காலத்திலே ஏற்படக்கூடிய சேதங்களை ஈடு செய்யும் பொருட்டு இந்த ஈட்டுறுதி திட்டம், பிரதம மந்திரியின் காப்பீட்டு திட்டமானது 2016ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த திட்டத்தின் மூலமாக அதாவது 6 வருடங்களிலே 38 கோடி விவசாயிகள் அதிலே பதிவு செய்து இதுவரையில 11.73 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு தொகை பெறப்பட்டுள்ளது. கிளைம்ஸ் அதாவது கிளைமை பொறுத்தவரையில பதிவு செய்த விவசாயிகளின் எண்ணிக்கை 38 கோடி பேர். அதிலே காம்பன்சேஷன் பெற்ற விவசாயிகள் சுமார் 11.75 கோடி விவசாயிகள் காம்பன்சேஷன் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பெற்ற தொகையை பொறுத்தவரையில இதுவரையில பாத்தீங்கன்னா சுமார் கிளைம் 1,24,260 கோடி ரூபாய், அதாவது 1,24,260 கோடி ரூபாய் இந்த 6 வருடங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பிரீமியமாக செலுத்திய தொகை
பார்த்தால் அதிலே 1/5 பிரீமியமாக தொகை செலுத்தியுள்ளார்கள். 25,185 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு அவர்கள் தொகை செலுத்தியுள்ளார்கள். ஒவ்வொரு விவசாயியும் அதாவது அவர்களுக்கு பிரீமியம் செலுத்தியதை விட ஒரு விவசாயி சுமார் 100 ரூபாய் பிரீமியம் செலுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அவர் பெற்றிருக்கின்ற தொகையை பொறுத்தவரையில ஒரு 493 ரூபாய் என்ற அளவிலே அவர்களுக்கு இது கிடைத்துள்ளது, கிளைம் கிடைத்துள்ளது. இது போல இன்னும் அதாவது நாம் செய்ய வேண்டிய பணிகள் 2 மடங்காக இந்த விவசாயிகளுடைய அதாவது உற்பத்தியையும் நாம் பெருக்க வேண்டும். உற்பத்தி பெருகும் பொழுது வருமானம் உயர்கின்றது, வருமானம் உயரும் பொழுது வாழ்க்கை தரம் உயர்கின்றது. எனவே உற்பத்தியை பெருக்குவதற்கு வேண்டிய அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன திட்டங்களை எல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். நவீன திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தால் அதாவது ட்ரோன்ஸ் மூலமாக நாம் அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டிய காலகட்டத்திலும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங் பொறுத்தவரையில அந்த மார்க்கெட்டிங் ஈனாம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் இந்த ஈனாம் திட்டத்தின் மூலமாக பயன்படுவதற்கு வேண்டிய வழிமுறைகளை செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஒரு திட்டம் ஆரம்பித்தால் மட்டும் போதாது, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது கிராமங்களுக்கு ஒரு துறையில் உள்ளவர்கள் செல்வது குறைவாக காணப்படுகின்றது. அங்கே திட்டங்களை பற்றி எந்த விதமான பெரும்பாலான கிராமங்களிலே இன்றும் கூட அதாவது கிராமங்களுக்கு சென்று சற்று ஒரு 2 நாட்களாக நான் சுமார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உமன் ஃபார்மர்ஸ் கடந்த 2 நாட்களாக ஒரு 300 விமன் ஃபார்மர்ஸை நான் சந்திச்சிருப்பேன். 2 நாட்களாக 2 கிராமங்களில் மட்டுமே ஒரு 300 விமன் ஃபார்மர்ஸ் சந்திச்சிருப்பேன். ஆனா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டங்களை பற்றியோ ஒரு விழிப்புணர்வு ஏதும் இல்லாமல் இருக்கின்றார்கள். கேட்டால் வேளாண்மை துறையிலிருந்து வருவதில்லை, வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து ஒருவரும் வருவதில்லை. எந்த விதமான திட்டங்கள் என்ன, எங்களுக்கு அதிகமாக இங்கே ஆடு தேவையில்லை, மாடு தேவைப்படுகின்றது. அந்த மாடு வாங்கி கொடுப்பதற்கு வழிவகை சொல்வதற்கு யாரும் இங்கே கைடன்ஸ் இல்லை. இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் எந்த துறையை இப்போது பார்த்தால் அதாவது விவசாயிகளை நாடி செல்லக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்ட காரணத்தினாலே திட்டங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்று சேராத சூழ்நிலை உள்ள காரணத்தினாலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுக்கும் அதாவது வேளாண் சார்ந்த துறைகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றதே என்பது நிதர்சனமான உண்மையாகும். அந்த இடைவெளியை குறைத்தால் ஒழிய அந்த இடைவெளியை குறைத்து அவர்களுடன் அந்த கிராமத்திற்கு சென்று அங்கே அந்த திட்டங்களை எடுத்து செயல்படுத்தினால் மட்டுமே இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். ஒரு கிராமத்திலே என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? 1200 உறுப்பினர்கள் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே மிகப்பெரிய தொல்லையாக அவர்கள் நினைப்பது என்னவென்றால் அதாவது அருகாமையிலே ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்திலே காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளது. அங்கிருந்து மாட்டு தொல்லை இருக்கின்றது, மயில் தொல்லை இருக்கின்றது, மான் தொல்லை இருக்கின்றது, காட்டுப்பன்றி தொல்லை இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் அதாவது கதறி அழும் சூழ்நிலையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை, விவசாயமே செய்ய முடியவில்லை. இது போன்ற ஒரு சிறிய பிரச்சனை இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியாது நம்மை பொறுத்தவரையில. ஏனென்றால் இதற்கு அந்த வனத்துறை இருக்கின்றது. அந்த வனத்துறை மூலமாக அவர்கள்
அவர்களை அணுகினாலே போதும், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்படும். அதை அவர்களுக்கு முறையாக எடுத்து சொல்வதற்கு யாரும் கிடையாது. இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால் கிராமத்திலிருந்து தொடங்குங்கள். இப்பொழுது கூட நாம், அதாவது அன்றைக்கே நமது தேச தந்தை சொன்னது போல கிராமத்தை நோக்கி செல்லுங்கள் என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரம். நாங்களும் கிராமத்தை நோக்கி செல்வோம். கிராமத்தை நோக்கி சென்று அங்கே, அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அந்த ரிசோர்சஸை பொறுத்து அங்கே திட்டம் தீட்டினால் மட்டுமே இந்த இருமடங்கு வருமானத்தை உயர்த்த முடியும் என்பதே என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தாகும். அந்த ஒவ்வொரு கிராமம் நாங்கள் சொல்லுவதெல்லாம் இப்பொழுது மாநிலத்திலே பட்ஜெட் போட, ஒரு சில மாநிலங்களிலே வேளாண் பட்ஜெட் போட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நமது மாநிலத்திலும் போடுகின்றார்கள். சில மாநிலங்கள் போடுவதில்லை. அதுபோல தனியாக வேளாண் பட்ஜெட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போடும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் கிராமம் வாரியாக திட்டங்களை தீட்டி அங்கே இருக்கக்கூடிய, இதுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நான் கடந்த 4-5 ஆண்டு காலமாக சொல்லுவது என்றால், ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் ஒரு செயல் திட்டம் வகுத்து செயல்பட்டால் மட்டுமே, வேளாண்மைக்காக தனியாக ஒரு செயல் திட்டம், அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள், வேளாண் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் வைத்து ஒரு திட்டம் தயாரித்து அதற்கு ஏற்றாற் போல அதனை செயல்படுத்தினால் மட்டுமே இந்த விவசாய தொழிலை நிமிர்த்தி வேளாண் பெருமக்களுடைய வருமானத்தை இருமடங்காக உயர்த்த முடியும் என்ற என்னுடைய கருத்தை தற்பொழுது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பேசலாம் என்பதையும் தெரிவித்து, அடுத்தபடியாக நமது நண்பர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இந்தியாவின் வேளாண் பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை என்ன, ஜிடிபியின் நிலை என்ன என்பது தவிர என்னென்ன வழிமுறைகளை கையாண்டால் நாம இந்த ஜிடிபியை உயர்த்த இயலும் என்பது தொடர்பான தகவல்களை வழங்கினார் திரு ராசு. தற்போது திரு பி சிதம்பரம் அவர்கள் இணைகிறார்கள். அவர்கள் இந்தியாவின் ஜிடிபியை 30% உயர்த்திட வேளாண் வல்லுநர்களின் ஆலோசனை என்ன என்பது தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிதம்பரம் சார், பிளீஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஜோ மற்றும் திரு ராசு, குணசேகரன் சார் மற்றும் அனைவருக்கும், திரு கந்தசாமி அண்ணன் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிடிபின்னு சொல்றோம். இது ஒரு பெரிய டாபிக். ரொம்ப ஒரு நாட்டினுடைய எக்கானமி இண்டிகேட்டர் ஆஃப் எக்கானமின்னு சொல்லலாம். இந்த ஜிடிபி குரோத்துங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது நம்ம அந்த நாட்டினுடைய எக்கானமி டெவலப் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு இது. ஜிடிபிங்கிறது எல்லாமே வரும். அக்ரிகல்ச்சர் அக்ரோ எக்கானமி. இந்தியா ஒரு அக்ரோ எக்கானமி பேஸ்ன்னு சொல்லலாம். சுருக்க சொல்ல போனா, நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 53% இந்த ஜிடிபியோடு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 14 to 15%, ஜோ சொன்ன மாதிரி 18% இந்த மாதிரி சொல்றாங்க ஜிடிபியினுடைய குரோத். அப்ப நம்ம டோட்டலா அக்ரி பேஸ்டா இருந்தோம். விவசாயம் சார்ந்த பொருட்கள் ஜிடிபியில இருந்தது. அதுக்கு பின்னாடி பல்வேறு 5 ஆண்டு திட்டங்கள் வந்தது. அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், மற்ற சர்வீஸ் செக்டர் இதெல்லாம் வரனால, மற்ற இண்டஸ்ட்ரி குரோத்து, எக்ஸ்போர்ட்ஸு இதெல்லாமே வரனால நம்மளுடைய அக்ரியினுடைய கான்ட்ரிபியூஷன் 53 இருந்து இப்போ அரௌண்ட் ஒரு 14 to 15% தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. மற்ற கான்ட்ரிபியூஷன் அதிகமாச்சு, குரோத் இருந்ததுங்கிறது ஒரு காரணமா சொல்லலாம். பொதுவாக பார்த்தா டிக்ளைனிங் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். யூஎஸ்ஏ, சைனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இது சொல்லலாம். கிட்டத்தட்ட கிரீன் ரெவல்யூஷன் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா, இது பத்தி நான் இந்த ஜிடிபி பத்தி சில சஜஷன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோங்கிறது ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய பார்வையை தான் நான் சில கருத்துக்கள் சொல்றேன். அதனுடைய முடிவில் நம்ம என்ன செய்யல போலாம் எப்படிங்கிறது எனக்கு தெரிந்த சஜஷன் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இப்ப கிரீன் ரெவல்யூஷன் 1960 வந்துச்சு.
அப்ப நம்ம சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனா 55 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ணோம் 1947. இதுல அக்ரி செக்டார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு. அடுத்தது கிராமத்தினுடைய இன்கம் அதிகமா கொடுக்கறது வந்து வேளாண்மை தான். வேளாண்மையில தான் கிட்டத்தட்ட அதிகமான இன்கம் கிராம மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியது வேளாண்மை. மற்றும் ஃபுட் செக்யூரிட்டி அது ரொம்ப முக்கியம். உலக நாடுகள்ல பார்த்தோம்னா போன இதுல கொஞ்சம் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து அங்க வந்து ஃபெர்டிலைசர் இம்போர்ட்டையே ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆர்கானிக் இது பண்ற ஃபெர்டிலைசர் எல்லாம் பண்ணதுனால அது ஒரு பெரிய அளவுல உணவு உற்பத்தி பாதிச்சுது. அதனால வந்து உணவு வேளாண்மை அப்படிங்கிறது growth ஜிடிபி growth மட்டும் இல்லாம நம்மளுடைய இரண்டாவது நிலையில உள்ள இந்தியாவுக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு உணவு வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஃபுட் செக்யூரிட்டி நம்ம நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம். குடோன்ஸ்ல ரிசர்வ் வச்சிருக்கோம் ஃபுட். இதுல கொரோனா டைம்ல கூட நிறைய நம்மளுடைய மாநில அரசு மத்திய அரசு நிறைய உதவிகள் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா வேலையில்லாத டைமு அது ஒரு 2-2.5 வருஷ காலங்கள் நம்ம உணவு உற்பத்தி ஸ்டாக் இருந்ததுனால தான் அதை செய்ய முடியும். அதனால மேம்போக்க பார்த்து விவசாயம்னு சொன்னா கூட நம்மளுடைய அன்றாட உணவுக்கு பழங்கள், காய்கறிகள், கிரெயின்ஸு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் 13% எக்ஸ்போர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருந்து போகுது. கிட்டத்தட்ட வந்து 58% ஒர்க் ஃபோர்ஸ் வேலை எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு அக்ரி லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா 58% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இதுல தான் இருக்கு. ஆஸ் பர் 2011 சென்சஸ் பிரகாரம் 263 மில்லியன் கல்டிவேட்டர்ஸ் அதாவது விவசாய சாகுபடியாளர்கள் மற்றும் லேபர்கள் இருக்காங்க 2011 பிரகாரம். அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து நம்ம அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம பண்றோம். இந்த எக்ஸ்போர்ட்ல டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2,31,992 கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் எஸ் பர் 2011 சென்சஸ். ஜிடிபியினுடைய ட்ரெண்ட் பார்த்தோம்னா 1950 இருந்து 2011 வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப வந்து அக்ரியினுடைய growth ட்ரெண்ட் பர்சன்ட் ஆஃப் growth பர் இயர் பார்த்தா அக்ரி வந்து 2.62 தான் இருக்கு அக்ரி அண்ட் அலைடு. பட் நான் அக்ரிகல்ச்சர் growth அதிகமா இருக்கு 9.47 இருக்கு. இதே வந்து முன்னாடி ப்ரீ கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தோம்னா அக்ரி growth வந்து 2.55 இருந்துச்சு. அப்ப நான் அக்ரி growth பார்த்தீங்கன்னா 5.47. அதனால இப்ப நான் அக்ரி growth வந்து 9.47 இருக்கு. அக்ரிகல்ச்சர் வந்து 2.62 அக்ரிகல்ச்சர் அண்ட் நம்மளுடைய விவசாயிகளுடைய சாகுபடி பரப்பு அதாவது பர்கேப் அதாவது ஆபரேஷனல் லேண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னா இப்ப வந்து 1.16 ஹெக்டேர் தான் இருக்கு ஒரு விவசாயிக்கு. இந்திய அளவுல ஆவரேஜ் தான் 2010-11. ஆனா இதே 1970-71 2.82 ஹெக்டரா இருந்தது. இப்போ 1.16 வந்துச்சு. அந்த பிராக்மெண்டேஷன் சப்டிவிஷன் அண்ட் பிராக்மெண்டேஷன் சொல்லுவா. அந்த வாரிசுகள் இப்படியே வர குறைஞ்சு நிலம் வந்து விவசாயம் அல்லாத உபயோகத்துக்கு அதிகமா பயன்படுத்துகிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், வீடு வசதி, மற்ற பர்பஸ் எல்லாம் போது நம்மளுடைய ஒரு விவசாயிக்கான லேண்டு 1.16 ஹெக்டர் தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ அது குறைஞ்சிட்டே இருக்கு ஸ்மால் மார்ஜினல் மற்ற ஃபார்மர்ஸ்க்கு. அப்புறம் லேண்டினுடைய தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அதிகமாயிட்டு இருக்கு. விவசாயத்திலிருந்து மற்ற பர்பஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் குரோத்து இது எல்லாமே கன்வர்ஷனா பாக்குற லேண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இப்ப கூட ஒரு இது வந்து ஒரு லேண்டை வேற பர்பஸ் பயன்படுத்துறதுனா அது கலெக்டர் தலைமையில வந்து ஒரு டீம் மாதிரி பார்த்து அது மற்ற விவசாயத்துக்கு உகந்ததல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் அதைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக பயன்படுத்துங்கிறது இருக்கு. நம்மளுடைய நெட் சோன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 143 மில்லியன் ஹெக்டரா இருந்தது 1990-91. அது அப்படியே குறைஞ்சு 2010-11
141.6 மில்லியன் ஹெக்டேர்ஸ் தான் இருக்கு. அது குறைஞ்சே வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, விவசாயத்தில் இருந்த நிலம் மற்ற உபயோகங்களுக்காக அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். நம்மளுடைய பகுதியில, நம்மளுடைய டவுன்ல, நம்மளுடைய மாவட்டங்கள்ல, சென்னை, முக்கியமான மெட்ரோஸ் எல்லாமே ஒரு காலத்துல விவசாய லேண்டா இருந்தது. இன்னைக்கு உள்ள கன்வெர்ட் ஆகி நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு அதிகமா போயிட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரே ஒண்ணு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா, கிராப்பிங் இன்டென்சிட்டி அது 130% இருந்தது 140% இருக்கு. அதனால ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம ஓரளவுக்கு அதிகம் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே. ஏரியா குறைஞ்சா கூட நம்ம இன்னைக்கு அதிகமான உற்பத்தி திறன் மூலம் நம்ம அதிகம் பண்றோம். கிராப்பிங் இன்டென்சிட்டி அதிகமா நம்ம 140% பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள். ஆனா கன்வர்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்ம நிறுத்தணும். விவசாயிகள் சீரியல், அதாவது சிறுதானியங்கள்ல இருந்து அதிகமா ஹை வேல்யூ கிராப்ஸ் அதுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உரம், பூச்சி மருந்து விலை, வேலை, இந்த விவசாய கூலிகள் அதிகமா பணம் கொடுக்கறது, உற்பத்தி செலவு, இதெல்லாம். பொதுவா நாங்க பாத்தீங்கன்னா 1981, 82 வேளாண் கல்லூரி படிக்கும்போது ஒரு ஹெக்டருக்கான சாகுபடி செலவு நாங்க ஒர்க் அவுட் பண்ணது வெறும் 5000 ரூபாய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 இருந்து 70,000 ரூபாய் ஆகுது ஒரு ஹெக்டருக்கு. அது பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணங்கள் இடுபொருட்களின் விலை, அப்புறம் விவசாய கூலிகள், பராமரிப்பு, இந்த மாதிரி இதுல. அதனாலதான் இப்ப இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதிகமா பண்ணணுங்கிறாங்க. விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா 150% பண்ணணுங்கிறது. அதுக்காக விவசாய சங்கங்கள் எல்லாம் பேசிட்டு. ஏன்னா எந்த ஒரு விலை உற்பத்தியான பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் அந்த உற்பத்தியாளர் நிர்ணயிக்கிறார். ஆனா விவசாயத்தில் மட்டும் அப்படி கிடையாது. பல்வேறு காரணங்களால போன ஆண்டுகள் கூட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பார்த்தோம்னா ஆப்பிளோட அதிகமான விலைக்கு தக்காளி விற்றாங்க. தக்காளி அப்ப சாகுபடி பண்ணி விற்பனை செய்த விவசாயிகள் சில பேர் நல்ல கோடீஸ்வரர் ஆனாங்க. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல. அதனால உற்பத்தி விலை நிர்ணயம் செய்வது 150%ங்கிறது தேவைதான். உட்கிறேன் அது ஒரு இது. அதனால எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பொதுவா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரைஸ், சுகரு, மரைன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிட்டு 2000 முதல் பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ கிராப்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்டு, ஃப்ளோரிகல்ச்சரு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இந்த மாதிரி அது அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம 2010-11 கிட்டத்தட்ட 259 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்ணலாம். அதுல கரீஃப்ல 131 மில்லியன் டன்ஸும், ரபியில 128 மில்லியன் டன்ஸ். இதுல மொத்தமா சீரியல்ஸ் மட்டும் 242 மில்லியன் டன்ஸ் பண்ணா, பல்சஸ்ல 17 மில்லியன் டன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஆனுவல் growth ரேட் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குங்கிறது ஒரு காரணம். அடுத்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட். இது அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் ஒரு தேவையான ஒன்று இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா பயிர் சாகுபடிக்கும் போது நிறைய செலவு அதிகமாகும். முந்தின வருஷம் போட்டிருந்த விதைகள் அவங்க கையில இருக்காது. புதுசா விதைகள் வாங்கணும், வீரிய ஒட்டுரகங்கள், ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் வாங்கணும், உரம் வாங்கணும். அதனால அக்ரிகல்ச்சர் கிரெடிட் 2010-11 2,11,029 கோடியா இருந்தது. பட் அப்போ இப்ப நிறைய நம்முடைய பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், வேளாண் வங்கிகள் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இருக்காங்க. ஆனா இது எல்லா விவசாயிகளுக்கும் 100% கொடுத்தோம்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த பயிர் உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி அதிகமாகும். எக்ஸ்போர்ட்ஸ், ப்ராசஸிங் இதெல்லாம் வரும். அடுத்தது இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் 1970-71 தான் அதை ஆரம்பிச்சாங்க. 27 கிராப்ஸ்க்கு. பல்வேறு நிலைகள்ல இந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்ல யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு ஒரு டீம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதுல இந்த கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ்னு ஒரு கமிஷன் போட்டு அதுல இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ண இந்த எம்எஸ்பி டிக்ளேர் பண்ணாங்க. அது இப்ப 150% விவசாயிகள் கேட்கறாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல விவசாயங்கிறது நடைமுறை செய்யும் போது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே போகுங்கிறது உண்மைதான். அதுல ஒண்ணும் இது இல்லை.
அடுத்தது கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தாங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 1999ல இருந்து 2000ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ரபி சீசன்ல இருந்து. அதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்துல வரணும். பிரீமியம் முழுக்க அரசுல செலுத்தி ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் இது பண்ணணும். அடுத்தது வேவிங் ஆஃப் லோன்ஸ். அது ஒரு பெரிய இஷ்யூ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மழை பொழிவு வந்து மிக அதிகமாகவோ மிக குறைவாகவோ பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். சென்ற நவம்பர் டிசம்பர்ல கூட அதிகமான மழை பொழிவு நம்ம பார்த்தோம். 100 சென்டிமீட்டர் மழை இருக்கு ஒரே நாள். அப்ப நிறைய ஃப்ளட் டேமேஜ் வருது. அந்த டைம்ல லோன் வேவிங் கண்டிப்பா இருக்கணும். விவசாயிகளுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அதனால வந்து அது ஒண்ணு பார்க்கணும். இந்த அடுத்தது நம்மளுடைய பரப்ப சாகுபடி, அதாவது இரிகேட்டட் ஏரியாவை அதிகமா கொண்டு வந்தா தான் உற்பத்தி வந்து அதிகமா. இப்ப வந்து 60-40 இருந்தது. இப்ப வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்னங்கிறது நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்பதான் அதை அதிகப்படுத்த முடியும். அடுத்தது எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ரைஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 10% தான் இருக்கு 2013ல. அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம செய்யணும். அடுத்து நம்ம என்னென்ன சஜஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இன்சூரன்ஸ் 100% கண்டிப்பா விவசாயிகள் கொடுக்கணும். அடுத்தது சுகர்கேன். சுகர்கேன் நம்ம சுகர் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண கூட எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஹை வேல்யூ கேஷ் கிராப்ஸ் மாதிரி சுகருக்கு மட்டும் அதிகமா பயன்படுத்துறோம். இப்போ ஒரு 5 to 10% எத்தனால் பிளெண்டிங் பண்றோம். அதை 100% பண்ணும்போது கரும்பு சாகுபடி செய்யும் பரப்பு அதிகமாகும். கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அதிகமான ஒரு இண்டஸ்ட்ரியல் வேல்யூ கிராப்ஸ் கிடைக்கும். எத்தனால் எக்ஸ்போர்ட் பண்ற கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிரேசில்ல மட்டும்தான் மிக அதிகமாக 60 to 70% பண்றதாக செய்திகள் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து கரும்பு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமா இருக்கும். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி வந்து கரும்புனால மட்டும் அதிகமா இருக்கு. பயோஃபியல்ங்கிற முறையில எம்எஸ்பி வந்து கண்டிப்பா 150 வந்து வேணும்னு கேக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பா அதை வந்து அரசனுடைய கவனத்துக்கு நம்ம செல்லலாம். இது ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஃபெர்டிலைசர் சப்சிடி முன்ன இருந்ததை விட இப்ப மிக அதிகமா நம்ம விவசாயிகள் கொடுக்கணும். சிறு குறு விவசாயிகளுக்கு இன்னும் அதிகமான மானியத்தில் கொடுக்கணும். இப்ப அரசு வந்து அந்த பாரத்ங்கிற இதுல பிரிண்ட் பண்ணி எவ்வளவு சப்சிடி ஃபுல் காஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் சிறு குறு விவசாயிகளுக்கு அதிகமான காலகட்டத்தில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளட் ட்ரவுட் வரும்போது அந்த விவசாயிகளுக்கு தனியா அந்த ஏரியாவை டிக்ளேர் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு ஒரு இது கொடுக்கணும். அப்பதான் அந்த விவசாயிகள் அந்த பயிர் சாகுபடிக்கு முன் வருவாங்க. அடுத்தது கிராப் ஸ்பெசிபிக். பேடி, பல்சஸ், காட்டன், வெஜிடபிள்ஸ், ஆயில் சீட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு ஏரியாவை டிக்ளேர் பண்ணி அந்த பகுதியில அந்த பயிர் உற்பத்தி பண்றதுக்காகவும், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம முக்கியமா ஆர்கானிக் ப்ராடியூஸ் பண்ற விவசாயிகளுக்கு அது ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும். அப்புறம் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. எப்போ மார்க்கெட்ல ஒரு அக்ரி ப்ராடக்ட்ஸ் வேல்யூ குறையுதோ அப்போ பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம்ங்கிறது மத்திய அரசினுடைய இதுல பண்ணணும். நாங்க 2016ல பல்சஸ்க்கெல்லாம் கூட பண்ணேன். அப்புறம் கோகனட்டுக்கெல்லாம் இருக்கு. அதை வந்து அதிகமான விவசாயிகள் பயனடைகிற மாதிரி செய்யணும். அப்பதான் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இதாவாங்க. நம்மளுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஆக மொத்தம் விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மையில எந்த விதமான இடையூறுகள் இல்லாம, இடையூறுகள் இப்போ ஃப்ளட்டோ ட்ரவுட்டோ பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும். கிராப் லோன்ஸ்னா அது டோட்டலா வெயிட் பண்ற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அது உங்களுக்கு கொடுத்தா தான் வந்து தைரியமா ஒரு பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமா ஃபைபர் கிராப் வந்து காட்டன். காட்டன் அதிக அளவில் நம்ம பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்போர்ட் வேல்யூ, நம்ம நூல் நம்ம நிறைய இப்ப இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை குறைச்சிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு காட்டன் பண்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன சப்சிடிஸ் உண்டோ அதை கம்ப்ளீட்டா நம்ம கொடுக்கும்போது தான் சுகர்கேன் மாதிரி காட்டன் வந்து ஒரு பெரிய ஹை வேல்யூ கேஷ் கிராப்னு சொல்லலாம். நம்மளுடைய
நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து பொதுவா பார்த்தோம்னா அக்ரி பேஸ்டு தான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்கு. அக்ரியில இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸோ வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் நம்ம அனைத்து இண்டஸ்ட்ரியுமே ஃபங்க்ஷன் ஆகுதுலாம். அதனால வந்து அக்ரியில இப்போ வந்து பேடி இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ஒரு தனி துறையே இருக்கு மத்திய அரசுல. அதுக்கு நிறைய மானியங்கள் எல்லாம் இந்த உணவு பதப்படுத்தல் துறையிலிருந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றது ஒண்ணு வந்து மக்களுக்கு தேவையான உணவு வழங்குதல், அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் அது ஒண்ணு, அடுத்தது அதுக்கு ஸ்பெசிபிக் ஜோன்ஸ் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன்ஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அதை கண்டறிந்து அந்த பகுதியை வந்து அறிவிக்கை செய்து அந்தந்த பயிர்கள் மட்டும்தான் அங்கன்னா அதைய வந்து நோட்டிஃபை பண்ணி பண்றது. அடுத்தது மோர் ஏரியா கொண்டு வரணும். ஒண்ணு வந்து மைக்ரோ இரிகேஷன் வந்து 100% சப்சிடி மத்திய அரசு கண்டிப்பா மகசூல் அதிகரிக்கலாம், பரப்பையும் அதிகப்படுத்தலாம், இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம், நீர் நிர்வாக முறையில நம்ம கொண்டு வரலாம். அப்புறம் அந்த இன்புட் காஸ்ட் வந்து ஓரளவுக்கு சீட்ஸ் இது எல்லாமே எங்கெங்க விவசாயிகள் அங்க தொய்வாகுதோ அங்க வந்து சப்சிடிஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறைக்கும் போது விவசாயிகள் வந்து எல்லா பயிரையுமே ஆவரேஜா சாகுபடி பண்ணுவாங்க. அதிக நீர் இடத்துல நம்ம நெல் விளைவிக்கலாம். அதுக்கு வந்து ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இப்போ பண்றோம்னா அந்த விவசாயிகளுக்கு தனியான இன்சென்டிவ் நம்ம கொடுத்து அதைய செய்யலாம். இதுதான் என்னுடைய சிறிய கருத்துக்கள். இது போல கூடுதல் கருத்துக்கள் இருந்தா நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அல்லது டிஸ்கஷன் பண்ற அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3% தான் டோட்டலா சொல்லலாம். அது அந்த அளவுக்கு தான் நான் பண்றேன். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்து இன்னும் அதிக பர்சன்டேஜ் கொண்டு போகணும். அப்பதான் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ இதுல அதிகம் பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். கிராஸ் ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல இருக்கு. அப்போ அப்கோர்ஸ் வந்து இப்போ வந்து மீட்டு இந்த இதுலலாம் அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அதிக ரெவன்யூ வருது. அக்ரிகல்ச்சர்ல இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்து இன்னும் என்கரேஜிங்கா பண்ணும்போது நல்லா அதிகமா இருக்கு, வேல்யூ அடிஷன் பண்ணலாம். இது என்னுடைய சில கருத்துக்கள் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இது சம்பந்தமான கருத்துக்கள் இருந்ததுனால நம்ம மற்ற உறுப்பினர்களோடு விவாதித்து ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த வாய்ப்பு அளித்த ஜோ மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இப்போது முன்னாள் துணை இயக்குனர் திரு சிதம்பரம் அவர்கள் பேச கேட்டோம். அவர் வந்து தன்னுடைய கருத்துரையில புள்ளி விவரங்கள், வேளாண் தொடர்பான புள்ளி விவரங்களை தெரிவித்தார். உற்பத்தி பொருள் விலை நிர்ணயம் செய்யப்படணும் அப்படிங்கிற அதோட அவசியத்தை சொன்னாங்க. அது மாதிரி பயிர்களுக்கு கடன் கண்டிப்பாக வழங்கணும், கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுத்தாதான் விவசாயிகள் வந்து நல்லபடியாக, அதாவது அந்த முதலீடு போட்டு விவசாயத்தை செய்ய முடியும், செவனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவித்தாரு. அது மாதிரி பயிர் ஏதாவது ஒரு கலமிட்டிஸ்னாலேயோ அது அல்லது மழை இன்மையினாலேயோ வறட்சியினாலேயோ பாதிப்பு ஏற்படும் போது பயிருக்கு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், காப்பீடு செய்யப்பட வேண்டும், பயிரெல்லாம் காப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தாரு. அதே மாதிரி விளைபொருளுக்கு உரிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படிங்கிற தனது கருத்தை தெரிவித்தாரு. தென் ஏற்கனவே கிராப் இன்டென்சிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது, 130 இருந்து 140% உயர்ந்துள்ளது. அதை வந்து இன்னும் அதிகரிக்கணும், பயிரை ஏரியாவை அதிகரிக்கணும்னா அதுக்கு நாம வந்து அவங்க விவசாயிகளுக்கு அந்த லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்து செய்தாதான் அதை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாரு. மேலும் அதே மாதிரி கரும்பு போன்ற பயிர்கள்ல வந்து எத்தனால் உற்பத்தி எல்லாம் என்கரேஜ் பண்ணி, அதாவது அந்த பை ப்ராடக்ட்ஸ் வந்து அதிக விலைக்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கிற வகையில அவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாங்க. தென் வெளிநாடு ஏற்றுமதி வந்து விவசாயிகளை ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அது கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தென் ஏரியா ஸ்பெசிபிக் கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது எந்த பயிர் எந்த பகுதிக்கு ஏற்புடையது அப்படிங்கிறத கண்டறிந்து அதற்கு தக்க பயிர்களை திட்டமிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. வேல்யூ அடிஷனோட முக்கியத்துவம் சொன்னாங்க. வேல்யூ அடிஷன் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த கருத்து மிக முக்கியமாக
அவர் இன்றைக்கு தெரிவித்தாரு. அதே மாதிரி வேல்யூ, அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை என்கரேஜ் பண்ணணும். ஸோ சம்வாட் லைக் வேல்யூ அடிஷன் தான். அதே மாதிரி பயிர் என்னென்ன ஒரு பகுதியில இருக்குதோ அதுக்கு தக்க வேளாண் விளைபொருட்களுக்கு ஏற்ற தொழில்களை அரசு முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. தென் ஏரியா இன்க்ரீஸ், சாகுபடி பரப்பை ஒரு அதிகரிக்கிறதும் முக்கியம்தான் அப்படிங்கிற அந்த கருத்தை தெரிவித்து, அதுக்காகத்தான் நாம கிராப் இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கு நாம பல்வேறு நடவடிக்கைகளை செய்யணும் அப்படின்னு முதல்ல சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் கூட மைக்ரோ இரிகேஷன் எனப்படும் நுண்ணீர் பாசனத்தை ஆதரிப்பதன் மூலம் பயிர் சாகுபடியை அதிகரிக்க முடியும், சாகுபடி பரப்பை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல்வேறு கருத்தை தெரிவித்ததோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை குறைக்க வேண்டும், உற்பத்தி செலவினத்தை குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு தகவல்களை தாங்கி வந்தது அவருடைய இப்போது கொடுத்த டாக். சோ அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சேலத்திலிருந்து இணைந்துள்ள திரு குணசேகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். குணசேகரன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையில், தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. குணசேகரன் சார், பிளீஸ். நன்றி ஜோ. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது ராசு சார் அவர்களும் சிதம்பரம் சார் அவர்களும் நிறைய புள்ளி விவரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி, இது போன்ற விவரங்களை நமது ராசு சார் அவர்களும் அளித்துள்ளார்கள். இப்பொழுது நாம் ஜிடிபி 30% கொண்டு வருவதற்கு நம் வேளாண்மை மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த விவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல மெயினா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த கிராப் இன்சூரன்ஸ் என்று வருகின்ற பொழுது இப்பொழுது ஒரு வட்டாரமோ அல்லது ஒரு மாவட்டமோ ஒரு நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிட்டு அது அந்த இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் அந்த இன்சூரன்ஸ் வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து, தாழ்மையான கருத்து. அதாவது இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. மெக்கனைசேஷன் ஆகட்டும், இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், மற்ற துறைகள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இதுலையும் அந்த நம்ம வேளாண் துறையும் அதையெல்லாம் பயன்படுத்தி இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்சூரன்ஸ் பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா கூட அந்த பாதிப்புக்காக இழப்பீடு அவருக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதை நாம நல்ல முறையில் அது செயல்படுத்த முடியும். இண்டிவிஜுவலா ஃபார்மர் பாதிக்கும் போது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்சூர் பண்ணாருனாக்கா பாதிப்பு உண்மையிலே ஏற்பட்டால் அவருக்கு அந்த பாதிப்பு நிவாரணம் கிடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு மற்ற வேளாண் பொறியியல் துறையிலே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மெக்கனைசேஷனுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கிறது. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்ல அது குறைப்பதற்கு மிக மிக முக்கியமா மெக்கனைசேஷன் வெரி வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆள் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. விவசாயத்துக்கு மக்கள்லாம் வெளியேறி கொண்டு வேற தொழில்களுக்கு சென்று விடுகிறார்கள். வேறு தொழில் கூலி அதிகமா கிடைக்கணும், அங்க போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் அவங்க போயிட்டு வேலை செய்யாமலே அவங்களுக்கு கூலிகள் கொடுக்க இன்னைக்கு அந்த இது விவசாயத்துக்கு அவர்களுக்கு இந்த கூலி ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவினம் தான் பெரிய செலவினமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் பொறுத்த வரைக்கும் இடுபொருள் செலவினமும் அதிகமாகி இருக்கிறது. நாம எந்த அளவுக்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கூடினாலும் நம்முடைய ப்ராடக்டுடைய வேல்யூவை அதிகப்படுத்தணும். அப்படி வரும்போது நாம ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இன்றைக்கு வேறு துறைகள் மூலமாக நாம நமக்கு நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு ஃபுட் சயின்ஸ் டிவிஷன் ஆகட்டும், இல்ல ஒரு நானோ டெக்னாலஜி ஆகட்டும், எது எடுத்துக்கொண்டாலும் வேளாண் விளைபொருட்கள் இருந்து என்ன விதமான பொருட்களை நாம் தயாரித்தால் நம்முடைய ஏற்றுமதியை அதிகப்படுத்த முடியும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேணும். நாம வேல்யூ அடிஷன் என்று சொன்னாலே முறுக்கு தயாரிப்பது, பஜ்ஜி தயாரிப்பது, பஜ்ஜி மாவு தயார் செய்வது, இல்லையா ஒரு கார மசாலா செய்வது, கரம் மசாலா செய்வது,
இது மாதிரியான எண்ணங்கள் தான் வேல்யூ அடிஷன் என்கின்ற இதுல நம்முடைய மனதிலே விவசாயிகள் இடத்துலாகட்டும், நம்முடைய பெரும்பாலான அலுவலர்கள் இடத்துல கூட அது மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்கிறது. ஆனா ஒரு பயோடெக்னாலஜி டிவிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு பேடி எடுத்துட்டாக்கா அதுல வந்து வைட்டமின் இ அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இன்னைக்கு பயோடெக்னாலஜி டிவிஷனை வந்து டெவலப் பண்ணி அந்த தொழில்நுட்பங்களையும் நம்ம வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தணும். ஒரு தனிப்பட்ட நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டிருந்தது போல ஒரு தனிப்பட்ட விவசாயினால இதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஏன்னா பிராக்மெண்டரியா இருக்கிறனால நம்மளால செய்ய முடியலங்கிறனாலதான் நமக்கு எஃப்ஓங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. பிராக்மெண்டரியா இருக்க வரைக்கும் நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது. அதே மாதிரி விவசாயத்துல இருந்து சிதம்பரம் அவர்கள் அடித்த புள்ளிவர்கள் வந்து பார்க்கும்போது விவசாய சாகுபடி நிலங்களும் குறைஞ்சி போச்சு, விவசாயத்தை செய்யக்கூடிய எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வந்து இந்த இதுல வந்து விவசாயத்தை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை, ஏற்கனவே அதை செய்து கொண்டிருந்தவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள், அவங்கதான் இந்த விவசாயத்தை விடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இளைஞர்கள் இங்க வரணும்னாக்கா பல்வேறு தொழில்நுட்பங்களை படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், விவசாய குடும்பத்தை சார்ந்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளை இந்த உழவர் உற்பத்தி நிறுவனங்களில் அந்த விவசாயிகளுடைய தொழில்நுட்ப அறிவை நாம் பயன்படுத்துவோம். நாலேஜ் இஸ் வந்து பவர் என்று சொல்லுவார்கள், நாலேஜ் இஸ் மணி என்று சொல்லுவார்கள். டாடா அவர்கள் சொல்வது தாரக மந்திரம் அது, நாலேஜ் இஸ் மணி. அறிவை எப்படி பணமாக்குவது, அப்படி அறிவை பணமாக்கக்கூடிய வித்தை வந்து நம்முடைய விவசாய தொழில் நாம் செய்யாமல் இருக்கிறோம். அந்த நம்மிடத்திலே நிறைய விவசாயத்திலே நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. விவசாயத்திலிருந்து நம்ம மதிப்பு கூட்டுதல் என்று வருகின்ற பொழுது புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். பல்சஸ்ல இருந்து புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதை நாம வந்து அதை நம்ம நீண்ட காலங்களுக்கு அதை வந்து அதனுடைய என்ன ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்கும், அதனுடைய மதிப்பு கூடுதல் வந்து அதிகமா கூட்டப்படும். ஒரு வைட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியுங்கிறாங்க, பேடி இதுல இருந்து ஸ்டால் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு வகையான மூலப்பொருட்களை நிறைய ஆல்கலாய்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை இன்னைக்கு அது மருத்துவத்துறையிலாகட்டும் இல்ல பல்வேறு துறைகளை அதை வந்து பயன்படுத்த முடியும். அப்ப பயோடெக்னாலஜி படித்த மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் நம்ம எஃப்பிஓல நம்ம விவசாய குடும்பத்தை சார்ந்த குடும்பத்துல அது மாதிரியான தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்த முடியும் என்கின்ற வெறும் பஜ்ஜி மாவு தயாரிப்பது, ஒரு முறுக்கு ரெடி மிக்ஸ் தயாரிப்பது, ஒரு ஜூஸ் தயாரிக்கிறது, இதை தவிர்த்து அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீப்பிங் குவாலிட்டிங்கிறது மிக குறைந்த காலம். ஆனா இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் என்று வருகின்ற பொழுது அது கீப்பிங் குவாலிட்டி நீண்ட நாட்கள் இருக்கும், அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது ஈஸி. அதனால அதை வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி அரசாங்கம் நமக்கு என்ன செய்யணும்னாக்க விவசாயிகளுக்கு இந்த எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய வழிவகைகளை இன்னும் எளிமைப்படுத்தணும். அது என்ன வந்து எளிமைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இது மாதிரி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வைட்டமின் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா இதுக்கு அந்த உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆரம்பிக்கக்கூடிய தொழில்களுக்கு முன்னுரிமை அளித்து அதையெல்லாம் முழு மானியத்துல அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அரசாங்கம் விதேச நிலையத்துக்கு கொடுக்குறாங்க, 60% மானியம் கொடுக்குறாங்க. இது மாதிரியான ஒரு சிறு வேல்யூ அடிஷன் சொல்லி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்டா இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இது மாதிரியான சிறு சிறு தொழில்களுக்கு கொடுக்குறார்கள். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு தொழிலுக்கு கொடுக்கலாம். இப்ப வெர்ஜின் ஆயில் என்று சொல்லுகிறார், வெர்ஜின் ஆயிலுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு பாருங்க. அப்ப அந்த வெர்ஜின் ஆயிலை நாம் வந்து ஏன் எக்ஸ்ட்ராக்ட் செய்து விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலமாக அதை ஏற்றுமதி செய்யக்கூடாது? அப்படி ஏற்றுமதி செய்வதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் விவசாயிகள். அப்போதான் இளைஞர்கள்லாம் விவசாயத்தை நோக்கி வருவார்கள். அவர்களுக்கு இதுல வருமானம் இருக்கிற காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கூடினாலும் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய, நாம் உணவை பதப்படுத்தக்கூடிய, உணவை இருந்து நம்ம இருந்து பெறக்கூடிய இந்த மாற்று பொருட்களை எல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்கின்ற பொழுது நம்முடைய வருமானம் வந்து அதிகமாயிரும், பன்மடங்கு அதிகமாயிரும். உற்பத்தி செலவு கூடினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உற்பத்தி அதிகமாக இருக்கு.
இன்னைக்கு ஒரு செல்போனை வந்து நமக்கு ஒரு 2000 ரூபாய் வேலை செய்யும், ஒரு 50,000 இருக்கக்கூடிய மதிப்புள்ள செல்போன் அதனுடைய வேலையை செய்யும். அது மாதிரி ஒவ்வொன்றும் அதனுடைய தரத்திற்கு ஏற்றதான் வேலை. அது மாதிரி விவசாய பொருட்கள் தரத்திற்கு ஏற்றதான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும். ஒரே பொருள் தான், ஆனா அதுல இருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய மதிப்பு பொருளுக்கு மதிப்பு இருக்கிறதோ. ஒரு கரும்பு என்று சொன்னால் கரும்புல இருந்து சர்க்கரை விட எத்தனாலுக்கு தான் அதிக மதிப்பு. ஆனா அந்த எத்தனாலை எடுத்தாலும் கூட இன்னைக்கு கரும்பு ஆலைகள் அந்த எத்தனாலை பயன்படுத்தக்கூடிய நிலையில இல்லை. அதை மாற்று எரிபொருளாகவோ இல்ல ஒரு மிக்சிங்காக அதையெல்லாம் முடிவு எடுக்காமல் அதை வந்து விவசாயிகளை ஊக்குவிக்க நிச்சயமாக நம்ம கரும்பை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எறும்பு அவங்க விவசாய கோரிக்கை அதுதான். விவசாய கோரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்பி கொடுங்கன்னா அவங்க கேட்கல. நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய கரும்புல இருந்து சர்க்கரைக்கு வந்து இது கொடுங்க, நம்ம எத்தனாலுக்கு நீங்க விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னா கேட்கிறேன். நமக்கு பெட்ரோல் காஸ்டும் குறையும். ஆனா அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமோ ஏன்னா அவங்க வந்து இம்போர்ட் பண்ணாதான் பெட்ரோலியம் ப்ராடக்டையோ பெட்ரோலையும் இம்போர்ட் பண்ணாதான் அவங்க அரசாங்கமே நடக்கும் என்ற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து விவசாயிய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் என்பது சிந்தனை எல்லாம் அரசாங்கம் அவங்களுடைய கொள்கை முடிவுல சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அண்டை நாடான சீனாவை நாம் பார்க்கிறோம். விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளவு டெவலப் பண்றாங்க. மெயினா வாட்டர் ரிசோர்சஸ் அவங்க எவ்வளவு ஆதாரங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு டெவலப் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நாம வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து நீர் ஆதாரங்கள் வந்து நம்ம வந்து ஒரு திட்டத்தை அரசாங்கமே எடுத்து பண்ணி கொடுக்கலாம். பண்ண முடியாத ஒண்ணும் கிடையாது. ஆற்றின் மேலேயோ இல்ல வந்து ஏரியின் மேலேயோ பாத்தீங்கன்னா அந்த நிலப்பரப்புகளை சோலார் இதை வந்து பயன்படுத்தி சோலார் எனர்ஜி எடுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய இது வந்து இன்னும் பொட்டன்சியல்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்சியல் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கும். நீர் ஆதாரம் நிறைய இருக்கிறது. கடலில் சென்று கலக்கக்கூடிய தண்ணீர் வந்து உபரியாக போய் கடல்ல நிறைய தண்ணி கலந்துகிட்டு இருக்கு. இந்த நீர் ஆதாரங்களை சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் செய்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களுக்கும் வந்து நீர் கிடைக்கக்கூடிய வசதிகளை அரசாங்கம் நினைத்தால் செய்ய முடியும். இந்த இலவச மானியங்கள்லாம் தவிர்த்து இலவசமாக கொடுப்பதையெல்லாம் தவிர்த்து அதற்கு பதிலாக விவசாயிகள் வாழ்வு வந்து மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் செய்யணும். மெக்கானைசேஷன் கம்பல்சரியா செய்யணும். அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்து ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அவங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸா அவங்கள மாற்றும். அவங்க உற்பத்தி பண்ண பொருள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனும் உணவு தானியத்தையோ மற்ற பொருட்களையோ உற்பத்தி செய்கின்ற பொழுது அதிலிருந்து திரும்பி அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார்படுத்தப்பட வேண்டும். நான் இது ஏற்கனவே சொன்ன பயோ எத்தனால், இது புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன், விட்டமின் எக்ஸ்ட்ராக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நாம சந்தைப்படுத்துகின்ற பொழுது ஏற்றுமதி செய்கின்ற பொழுது விவசாயியுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பெருகும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நேரம் கருதி நான் எனது சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உற்பத்தி நிலமும் குறைந்திருக்கிறது, உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. உற்பத்தியாளர்களும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயதானவர்களா இருக்காங்க. இளைஞர்களே இந்த உற்பத்தியாளர்களாக நாம கொண்டு வர செய்ய வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு குணசேகரன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. திரு குணசேகரன் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், வேளாண்மை இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. அவருடைய கருத்துக்கள் நிறைய முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதாவது இன்சூரன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட் இன்சூரன்ஸா இருக்கணும், வில்லேஜ் பேஸ்டு அல்லது ஏரியா ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லாம தனி மனிதர், இப்போ நம்ம மருத்துவத்திற்கு நமக்கு மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பயிருக்கும் தனி ஒரு நிலத்திற்கு ஒரு விவசாயிக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்ததுன்னா தான் அது உண்மையான பயன் விவசாயிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், பயிர் உற்பத்தி செலவினத்தை குறைக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு முக்கியமாக ஃபார்ம் மெக்கனைசேஷன், அதாவது எந்திரமயமாக்கல் மிக முக்கியம். அதற்கு மானியங்களை வழங்கி விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அது அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் ரொம்ப அதிகமா போகுது. காஸ்ட் ஆஃப் இன்புட் கூடும் போது உற்பத்தி விலை கூட தான் செய்யும். உற்பத்தி செலவினம் கூடும் போது விவசாயிக்கு லாபம், அதற்கு உரிய விலை கிடைக்காவிட்டால் லாபம் குறைந்து விடும். ஸோ அந்த கருத்துல தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
தென் ஃபார்மர் நம்பர், விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தாரு. சோ பை ப்ராடக்ட்ஸ், வேல்யூ அடிஷன் ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டும். அதை அதிகரிச்சாதான் நாம விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. கூடுதலாக எக்ஸ்போர்ட் வழிமுறைகளை, ஏற்றுமதி வழிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாரு. இது ரொம்ப மிக முக்கியமான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது ஃபார்மர்ஸ் இப்போ உற்பத்தி செய்தாலும், தரமான பொருட்களை உற்பத்தி செய்தாலும், அந்த நடைமுறை, ஏற்றுமதி நடைமுறையில நிறைய சிரமங்கள், சிக்கல்கள் இருக்குது. அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை மாநில அரசுகளும் அதுல சில பொறுப்புகளை எடுத்து அவங்க அதை முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா அது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அத மாதிரி உற்பத்தி பொருட்கள் நாம ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு ஏதோ காசு கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, தரமான பொருளாக வேல்யூ அடிஷன் செய்யும் போது, மதிப்பு கூட்டுதலின் போது தரமான பொருளாக உற்பத்தி செய்தால் அதுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தென் சோலார் எனர்ஜி போன்ற, அதாவது இப்போ நம்ம சூரிய சக்தி மூலம் மின்சக்திக்கு பதிலா சூரிய சக்தி பயன்பாடை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தென் மழை பெஞ்சு வீணா போற நீரை நாம சேமித்து அவற்றை நீர் ஆதாரங்களை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ராஜாக்கள் காலத்துலதான் குளங்கள் வெட்டுறது பெரிய அளவுல நடந்தது. அதுக்கு பிறகு ஆரம்ப கட்டத்துல, நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆரம்ப கட்டத்துல சில டேம்ஸ் எல்லாம் கட்டினாங்க. தற்போது அது பெரிய அளவுல, பெரிய பெயர் சொல்லும் அளவுல பெரிய அணைகள் எதுவும் கட்டப்படவில்லை. சோ அவற்றை எல்லாம் பெருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தென் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்பதான் ஒரு இடத்துல உள்ள பொருள் இன்னொரு இடத்துல அது பயன்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பொதுவாகவே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்த பொருட்களை நம்ம அதை நல்லபடியாக அல்லது தரமானதாக உற்பத்தி செய்யறதுக்கு அரசு தொழிற்சாலைகள் அல்லது அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அரசு மாவட்டம் தோறும் ஒரு தொழில் துவங்கதா அறிவிச்சிருக்காங்க. அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்து. தென் அடுத்ததாக சாகுபடி பரப்பும் குறையுது, விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறையுது, உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கிறதுனால தான் இது இப்போ எல்லாரும் உணவு உண்டு இருக்க முடியுது. அதனால இதுல ஏரியாவையும் அதிகரிக்கணும். அதுக்கு மைக்ரோ இரிகேஷன் போன்ற வழிமுறைகள், அத மாதிரி ஹைட்ரோபானிக்ஸ், தென் மாடி தோட்டம், இந்த மாதிரி பல்வேறு வகைகள் இருக்கின்றன. சோ இவற்றை எல்லாம் செய்து நாம சாகுபடி பரப்பை அதிகரிக்க வேண்டும். விவசாயத்துல ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குணசேகரன் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் மிகவும் ருசிகரமான ஒரு தலைப்பு. இந்தியாவின் ஜிடிபி 30-36% வரை உயர்த்துவது எப்படி என்கின்ற விவாத மேடை. இந்த விவாத மேடையிலே பங்கு கொண்ட ராஜு, சிதம்பரம், குணசேகரன் அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட இது சம்பந்தமான புள்ளி விவரங்களை நமக்கு சமர்ப்பித்து இன்றைய தின விவாத மேடையை சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். பொருளாதார வல்லுநர்களால் பேசப்பட வாய்ப்பு தரும் ஒரு தலைப்பு. அந்த வல்லுநர்கள் பேச வேண்டிய மிகப்பெரிய இந்த தலைப்பு நமக்கு தந்து இன்றைய தினம் நமது அறிவுத்திறனை சோதனை செய்கிறார் திரு ஜோ அவர்கள். எனக்கு தெரிந்த ஜிடிபி பற்றிய சில உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
ஜிடிபி என்பது அனைவருக்கும் தெரியும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 4 காரணிகள் தான் அந்த டொமஸ்டிக் ப்ராடக்டை நிர்ணயம் செய்கிறது. அதாவது கன்சம்ஷன், இரண்டாவதாக இன்வெஸ்ட்மெண்ட், மூன்றாவது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், நான்காவதாக நெட் எக்ஸ்பென்ஸ். இந்த 4 காரணிகள் தான் ஜிடிபி என்கின்ற ஒரு தொகுப்பை உருவாக்குகிறது. இந்த ஜிடிபி என்பது நமது பொருளாதார வளர்ச்சியை குறிக்கும் ஒரு சொல்தான். இந்த ஜிடிபியை நாம் மிகவும் நேரம் போதாத காரணத்தால் மிகவும் சுருக்கமாக சொல்லுவோம். இந்த ஜிடிபி நமது பாரதத்தை பொறுத்தளவு 3 துறைகள் பொருள் ஈட்டுகிறது, வருவாய் தருகிறது. அதிலே முதலாக அதிக பொருள் ஈட்டி தருவது ஐடி, சாப்ட்வேர், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி துறை. இரண்டாவதாக தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டார். மூன்றாவதாக கடைசியாக அக்ரோ செக்டார். இந்த ஜிடிபியிலே நமது அக்ரிகல்ச்சர் துறை தான் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் நேற்று முளைத்த சாப்ட்வேர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த 25 ஆண்டு காலத்துக்கு ஃப்ரம் 0 பூஜ்ஜியத்திலிருந்து என்ற தினம் 48% ஜிடிபியிலே அடைந்திருக்கிறது. இப்போ அதனுடைய அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீழ்ந்து கொண்டது. அது மிக மிக விரைவாக அதனுடைய ஜிடிபி உறுதி கொண்டது. சுதந்திரம் பெற்ற புதிதிலே நமது இந்தியாவின் ஜிடிபி பார்த்தால் கிட்டத்தட்ட 80% ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையிலிருந்து தான் வந்தது. பிறகு இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறை ஆக்கிரமிப்பு பாதியாக கொடுத்துவிடும். ஒரு குறைந்தபட்சம் 50க்கு 50 என்ற அளவிலே விவசாயத்துறையும் தொழில்துறையும் இந்த ஜிடிபியில பங்கு போட்டுக் கொண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே 85களிலிருந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் 90கள் என்று கூட சொல்லலாம். அந்த 25 ஆண்டு காலத்திலே இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு விரைவாக துரிதமாக அந்த துறை வளர்ச்சி அடைக்கிறது. நமது பாரதம் பின்தங்கிய கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி என்ற பெயர் எடுத்த பொருளாதார பின்தங்கியிருந்த நமது பாரதம் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியிலே, சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே சாதனை புரிந்து காட்டியிருக்கின்றது. அதற்கு நாம் பாராட்டத்தான் வேண்டும், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் அதை பாராட்டி மகிழ்கின்ற பொழுது இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான். இன்றைக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு இன்க்ரீஸ் ஜிடிபி என்றால் முதலிலே சொல்வது அக்ரிகல்ச்சரை தான் சொல்லுகின்றார். ஸோ அக்ரிகல்ச்சரை நாம் மிகவும் சிறப்பாக செயலாற்றி அதோட உற்பத்தியை நாம் பெருக்கினால், நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, அது தரும் வேல்யூ, அது தரும் தொழிலிலே தரும் லாபத்தை தவிர வேளாண்மையிலே ஈட்டலாம். அந்த வேளாண்மையிலே அவர்கள் சிறப்பாக செய்கின்ற பொழுது நமது துறை ஏன் பின்தங்கி இருக்கிறது என்று இதுவரை யாருமே ஒரு கம்பீட்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறார்கள். நமது ஹை அத்தாரிட்டிஸ் அக்ரிகல்ச்சர் செய்பவர்களுக்கு இப்பொழுது நான் கூறிய இந்த கருத்துக்கள், இந்த புள்ளிவர்கள் அவர்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் இந்த கம்பீட்டன்டே இல்லையே. எனது நாடு இந்தியா, எனது நாடு விவசாய நாடு, விவசாய நாடு 100க்கு 100 இருக்கிறது. முதுகெலும்பே இந்தியா தான், இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான். அதிலே ஆயிரக்கணக்கான விவசாய பொருட்கள் கிடைக்கிறது, உற்பத்தி செய்து முறையில் ஈட்டலாம் என்கின்ற ஒரு கான்பிடென்சி, போட்டி உணர்வு கிஞ்சித்தும் இல்லை. நான் பேசுகின்ற அளவு யாராவது ஒரு ஹை அத்தாரிட்டி என்றாவது ஒரு நாள் ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது, நாங்களும் ஐடி இண்டஸ்ட்ரி போல் நாம டெவலப் பண்ண வேண்டும், யாராவது டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரோ இல்லை ஐசிஆர் ஹெட்டோ இல்லை யூனிவர்சிட்டி வேந்தர்களோ யாராவது ஒருவர் பேசியிருப்பார்களா? என்ன அக்கறை இருக்கிறது?
இதையெல்லாம் சொல்வதற்கு நானே வெட்கப்படுகின்றேன். 16% ஜிடிபியிலிருந்து குறைந்து கொண்டே போகிறது. இது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. இதை நாம் ஏன் இந்த நிலை என்பதை நாங்கள் பார்த்தா என்னது கணிப்பு என்னவென்றால், இந்தியன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் an agro mafia. And the agro mafia, their intention is keeping our Indian farmers fools for our adopt indiscriminate usage of agri inputs so as to sell their useless, unproductive, lousy products. So எந்த ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம் அப்படின்ட்டு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் யாரா இருந்தாலும் ஒரு நல்ல திட்டங்கள் போட விடுவதே இல்லை. ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல நல்ல திட்டங்கள் போடுறாங்க, ஆனா அதை செயல்படுத்த முடிவதில்லை. இன்னொரு மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, செட்டிங் ரைட் ஹை லெவல் அத்தாரிட்டிஸ் இந்த மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அக்ரி சயின்டிஸ்ட், அக்ரி எலைட்ஸ் நாட் டு ஆக்ட் ப்ரொஃபஷனலி, சயின்டிபிக்கலி அண்ட் எத்திக்கலி டு ரீஃபார்ம் தி எக்ஸிஸ்டிங் ஒஸ்ட் அக்ரி பாலிசிஸ். இன்னைக்கு இருக்கிற பாலிசிஸை மாற்றுவதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த பாலிசி அன்னைக்கு கடைபிடித்தது அப்படியே தான் இருக்கிறது. As a result என்ன ஆகுது? Total agriculture system becomes a dull, docile to witness ugly agriculture. Ugly agriculture தான் இன்றைய நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகின்றேன். மூன்றாவதாக, creating everlasting barriers not to implement recognition to the agri graduates. As a result, farmers are always under the guidance of highly disqualified people to spoil our agriculture. If the above mentioned problems are completely curbed, farmers will be saved from the perils. Till then, farmers cry, which none can solve, is a continuous process என்று நான் ஒருத்தருக்கு இதை சப்மிட் பண்ணேன். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல நல்ல திட்டங்கள் தீட்டப்படுவதே இல்லை. நல்ல நல்ல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்த விடுவதே இல்லை. நல்ல தொழில்நுட்பங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறார்கள், சாயில் டெஸ்ட் செய்துதான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று. அதிலே 75 வருடமா கோட்டை விட்டோம். ஒரு விவசாயி கூட சாயில் டெஸ்ட் செய்து உரமிடுவதே இல்லை. இதனால் மண் பாதிப்பது அனைவருக்குமே தெரியும். இரண்டாவதாக, ஒரு நல்ல தொழில்நுட்பம், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பரிகாப்பது, அதையும் யாரும் பின்பற்றுவதே இல்லை. இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் என்ன, என்வரன்மெண்ட் ஸ்பாயில். மிக முக்கியமான அனதொரு திட்டம் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷன்ல இன்னைக்கு 100 விவசாயிகள் இருந்தாங்கன்னா அதுல 16% தான் பண்றாங்க. ஆனா 70 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், மண் பரிசோதனை, ஐபிஎம், இந்த ட்ரிப் இரிகேஷன். இந்த வீணா போற தண்ணீரை நிறுத்தினாலே இந்த 70 ஆண்டு காலமாக நம்ம எத்தனை ஏக்கர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எத்தனை கிராப்ஸ் ப்ரொடக்ஷன் நாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 3 இதை மனதிலே வைத்து நமக்கு மேலே இருக்கின்ற அக்ரி எலைட்ஸ் இதை வீணாகாமல் தடுக்க என்ன திட்டங்களை மாற்ற வேண்டுமோ, டீரெகுலரைசிங் தி பாலிசிஸ், உடனடியாக இதை மாற்றி, எப்படி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதோ, அவர்கள் எப்படி தன்னுடைய எண்ட் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஈஸியா பண்ணிட்டு போறான். நமது எண்ட் ப்ராடக்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ், அதை ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன பாலிசிகள், என்னென்ன வழிமுறைகள், இது யார் செய்ய வேண்டும்? நமது அக்ரி இண்டஸ்ட்ரியில யார் டாப்ல இருக்காங்களோ அவங்க இதெல்லாம் செய்யணும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி why they are succeeding, அவர்கள் வெல்லும் போது நம்மால் ஏன் வெல்ல முடியவில்லை? அந்த போட்டி மனப்பான்மை நமக்கு இல்லை. அந்த போட்டி மனப்பான்மை நமக்கு வேண்டும். அது இருந்தால், இப்ப நான் கூறிய மேற்கூறிய கருத்துக்களை, தொழில்நுட்பங்களை ஒழுங்காக கடைபிடித்தால் நிச்சயம் ப்ரொடக்டிவிட்டி நிச்சயம் உருவாகும், நிச்சயம் அதிகப்படுத்தலாம், அதிக மகசூல் கூடும், இந்திய பொருளாதாரம் நிச்சயம். அதை பேஸ் பண்ணி திரு நண்பர் அவர்கள் கூறியது போல, கூடுதல் கூறுவது போல, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய செய்யலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கலாம். அதுல இருந்து இவர் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் எத்தனை இதெல்லாம் நமக்கு மேலே இருப்பவர்களெல்லாம் சிந்தித்து அவர்கள் இந்த மாதிரி வட்டமேஜை மாநாடு போட்டு இவையெல்லாம் சொல்லி, மேலே இருக்கும் அங்கே யார் அமைச்சராக இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் சொல்லி அந்த பாலிசி அக்ரிகல்ச்சர் கொள்கைகளை மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அக்ரிகல்ச்சர் நாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். இப்பொழுது இவர்கள் கூறினார்களே எம்எஸ்பி மாத்திரம் மேக்சிமம் மினிமம் பிரைஸ் கொடுத்தால் மாத்திரம் முடியாது. நூற்றுக்கணக்கான பயிர்கள் இருக்கிறது, எந்த பயிருக்கென்று அவர்கள் பிக்ஸ் பண்ண முடியும்? இதையெல்லாம் மாற்ற வேண்டும். முதல் வேளாண்மை தொழிலை ஒழுங்காக செய்ய வேண்டும், பர்ஃபெக்டா செய்யணும். மற்றொருத்தரை சாஃப்ட்வேர் டெக்னாலஜி செய்யறா இல்லையா,
அவன் தயாரிக்கிறான், அவன் விற்கிறான், ஒழுங்கா போறான், அவனுக்கு இதே சட்டம் தானே. அந்த சட்டத்தை ஏன் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரக்கூடாது? அந்த சட்டத்தை இங்கு கொண்டு வந்து அதே வழியில் நீங்களும் போங்கள், நிச்சயம் விவசாயம் முன்னேறும் என்கின்ற அந்த கருத்துக்களை சொல்லி, அவர்கள் கூறியது போல விவசாயத்தில் இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இன்னும் பலவிதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் விவசாயிகள் செய்விக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சொன்னால் போதாது, செய்விக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன பாலிசிஸ், அதற்கு என்ன நமது விவசாய கொள்கைகள் நமது மேலே இருக்கும் அதிகாரிகள் செய்கிறார்களோ அது செய்தால் நிச்சயம் முன்னேறுவோம். 36% அடைந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடியையும் இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறையையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள துறை நமது அக்ரிகல்ச்சர் துறை. இதில் எவ்வித ஐயமில்லை. எனவே அதுக்குண்டான வழிமுறைகளை தீட்டுமாறு நமக்கு உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த திரு ஜோ அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எனது சுற்றுரையை கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, இன்றைய தினம் உரையாற்றிய நண்பர்களுக்கும் பாராட்டுதல் சொல்லி, வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. கந்தசாமி சார் ஹெஸ்ட் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வேளாண் பட்டதாரி ஆவார். அவருடைய கருத்துக்களை சம்மரைஸ் பண்றேன். அதாவது முதல்ல ஜிடிபியோட காரணிகள் தொடர்பான தகவல்களை வழங்கினாங்க நமக்கு. அத மாதிரி வேளாண்மையின் மேன்மையை பற்றி சொன்னாங்க. வேளாண்மை 1947க்கு முன்னதாக, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னதாக வேளாண்மையில ஜிடிபி நம்ம 80% வரை இருந்தது. நமது உற்பத்தியில 80% வரை நிதி ஆதாரத்துல வேளாண்மை தான் இருந்து அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாங்க. ஆனால் இப்போது புதிதாக வந்த ஐடி துறை 0ல இருந்து 48% வரை முன்னேறி இருக்கும்போது நாம வெறும் 18%க்கு கீழவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஆதங்கத்தையும் தெரிவிச்சாங்க. மேலும் அவங்க வைஸ் சான்சலர்ஸ், பண்ணை பல்கலைக்கழகங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து பண்ணை பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், இவங்க எல்லாமே டெக்னிக்கல் பீப்புள் தான். அத மாதிரி வேளாண்மை துறைகளை நிர்வகிக்கும் இயக்குநர்கள், சோ இவங்க எல்லாமே கொஞ்சம் அதிக அளவுல முக்கியத்துவம் வழங்கி இந்த ஜிடிபியை உயர்த்துவதற்கு முன்னெடுப்பு செய்ய வேண்டும். வரும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்தி திட்டங்களை மட்டும், அதாவது மானிய திட்டங்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்காமல் அரசின் உண்மையான தொழில்நுட்ப திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கி அவற்றை முன்னெடுப்பு செய்து நம்ம வேளாண்மை சிறக்க உதவிட வேண்டும் என்ற தனது கருத்தை தெரிவித்தார்கள். மிக முக்கியமாக அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது போல பட்டதாரிகளுக்கு அங்கீகாரம், வேளாண்மை துறை அதற்கு மிக முக்கியத்துவம் அதிக அளவுல வழங்கப்படவில்லை. குறிப்பாக அந்த வேளாண் பட்டதாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற தனது கருத்தை தெரிவித்திருக்காங்க. சோ மேலும் இந்த நுண்ணீர் பாசனம் இவ்வளவு மானியங்கள் வழங்கியும் கூட 14% தான் அவங்க கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இது அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த திரு கந்தசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இத்துடன் இன்றைய சிறப்பு விருந்தினர்களுடைய உரைகள் முடிந்தன. தற்போது விவாதம் மற்றும் கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் இந்த குழுவின் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் அவர்கள் சென்னையை சார்ந்தவர். சார் பிளீஸ். நன்றி திரு ஜோ சார், நன்றி. அருமையா இருந்து ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப நல்லா சிக்ஸர் அடிச்சிட்டீங்க ஜோ சார். நீங்க அந்த 4 பேசின 4 பகவான்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். அருமையா இருந்தது சார். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது என்னன்னா, இப்போ நான் அப்சர்வ் பண்ணதுல, என்னுடைய அப்சர்வேஷன்ல என்னன்னா, யாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி தேவை. ஒரு விவசாயினா ஒரு ஐடென்டிட்டி, அது ஐடென்டிட்டி வித் ரெஸ்பெக்ட், மோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆனா விவசாயி தான் அவன் கடைசி லெவல்ல வந்துடுறான் லைன்ல. அது கூட இல்ல, மைனஸ்ல போறான். பாருங்க, எத்தனையோ சூசைட்ஸ். யாரு செய்தாங்களோ, அவன் சரியா செய்யலையோ, செய்தானோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சூசைட்ஸ் அதை மறுக்கவும் முடியாது, நம்ம மறைக்கவும் முடியாது.
அடுத்தது என்னன்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு பேச்சுக்கு தான் இது தெரிஞ்சதுதான், படமே கூட எடுத்துட்டாங்க. இதை நான் சொல்றது இல்லை, நான் திரும்ப ரீகாஸ்டிங் இட் அகைன். என்னன்னா, ஒரு விவசாயி கடன் வாங்கினா உடனே he has to go, அவனுடைய அடுத்த ஆப்ஷன் ஆர் டெஸ்டினி வந்து வெறும் he has to end his life. But whereas industrialist he can fly away. இது வந்து எல்லாம் உலகமெங்க தெரிஞ்ச ஒரு உண்மை. அதை விட சார் ரொம்ப கொடுமை, இப்போ விவசாயி வந்து ஒரு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா வந்து நார்த் இந்தியாவில பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவன் என்ன கேட்கறான்? மினிமம் கேரண்டி ஃபார் த பிரைஸ். அது சரியா தவிர அடுத்தது அவனை அந்த லெவல்ல கொண்டு வந்து ஏன் அவனை ஒரு மாதிரி மோசமாக்கி அவன் மேல அந்த குண்டுகளோ என்னமோ போட்டு இந்த மாதிரி செய்யணும்ன்றது வருத்தமா இருக்கு. இதோடு இந்த மத்தியில நம்ம வந்து we are discussing we have to achieve GDP. சார், action speaks louder than our words. அவனை அங்கேயே கர்டைல் பண்ணி இந்த ஸ்டேட்லயோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லயோ அந்த வில்லேஜ்லயே கர்டைல் பண்ணி, எப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, இதா சரி வா, உனக்கு இவ்வளோ பிரதமரா எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொடுக்குறாரு, இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு எடுத்துட்டு போப்பா, நீயும் நல்லா வளர்ந்து வா, செய்தா நல்லா இருக்கும். ஏன் இதை சொல்லுனா சார், இதே மாதிரி மாடல் தான் இப்ப ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லயும் வருது. ஜெர்மனில மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் போட்டிருக்காங்க. பெரிய அங்க பிரளயம் நடக்குது. அது மாத்திரம் இல்லாம நீங்க சொன்னீங்க இந்த ஐடி ஃபீல்ட், நம்ம கன்சர்ன் சார் நல்ல அருமையா சொன்னாரு. ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் இப்ப சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். தேர் மெனி ஆஃப் த ஐடி பீப்புள் ஃபார்மிங்க ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி கோயம்புத்தூர் ஏரியால கண்டு வந்து தோப்புகள் வாங்குறாங்க. வாங்கி அங்க வந்து தங்களுடைய இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பவுல்ட்ரி அதெல்லாம் சேர்த்து செய்யறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம்னு அந்த மாதிரி நம்ம ஒரு செட்பேக்கை கொடுத்துடக்கூடாது. வி ஷுட் என்கரேஜ் தம். சார், விவசாயம்ன்றது மோர் தேன் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ், இட் இஸ் சாட்டிஸ்பாக்சன். சாப்பாடு தான் ஒருத்தர் மனுஷனுக்கு சாட்டிஸ்பாக்சன் சார். அதை கொடுக்குற தொழில தான் நம்ம அக்ரியில இருக்கோம். அது அப்கோர்ஸ் வி நீட் ப்ராஃபிட்ஸ், இல்லைன்னு இல்லை. அதனால நம்மளுடைய நம்மளுடைய கோல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஆயிரக்கணக்காக கோடி இருக்கட்டும், நல்லது அது. ஆனா முக்கியமா ஆர் வி செட்டிங் எ குட் ப்ராடக்ட், அது இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் வி ஹேவிங் அவர் ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை செய்ய ஆரம்பிச்சோன்னா சார் யாருமே சொல்ல வேணாம், we will achieve. ஏன் 30%, we'll get 70%. யாரோ ஒருத்தர் நல்லா மென்ஷன் பண்ணாங்க, 70% மேலேயே வரலாம் சார். திஸ் இஸ் மை வியூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ திரு ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் தொழில்நுட்ப உறுப்பினர் திரு டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் முருகேசன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் பூச்சியியல் துறை பேராசிரியர் ஆவார். டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் வணக்கம். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கணும், அது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும் போதுதான் அந்த அந்த பொருளை விளைவித்த பொருளை வேறொரு பொருளாக மாற்றி வெளிநாடுக்கு அனுப்புவது கரெக்டா இருக்கும். அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை குறைக்கணுங்கிறது தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இன்னொருத்தர் சொன்ன மாதிரி வேளாண் இயந்திரங்கள், அதாவது வேளாட்கள் தட்டுப்பாடு, நல்ல வேளாண் இயந்திரத்துக்கு வேளாண் இயந்திரமயம் இருக்குவதற்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும். ஆனா இதுக்கெல்லாம் மேலாக இந்த 1967 இருந்து நம்ம அந்த பசுமை புரட்சி எல்லாம் வந்துதான் இந்த இந்தியாவின் ஜிடிபி 70 வருஷத்துல உள்ள ஜிடிபி இப்பயும் கம்பேர் பண்ணி பார்த்தா 5 மடங்கு கூடி இருக்கு. அது மெயின் ரீசன் அதுக்கு முக்கியமான ரீசன் வேளாண் விரிவாக்கம். அதாவது ஆராய்ச்சியில இருந்து என்ன வந்தாலுமே அதை கொண்டு போய் சேர்த்து வந்ததுக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்ப வேளாண் விரிவாக்கம் நீங்க எங்க போனாலும் விவசாயிகள் சொல்லுவது என்னன்னா, விரிவாக்குள்ள வரலன்னா அந்த காலத்துல 5 பேர் இடத்துல ஒருத்தர் தான் இருக்காங்க. அதனால அந்த வேளாண் விரிவாக்கத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணாவிடில் இந்த ஜிடிபியை கூட்டணும், அதாவது வேளாண் வருவாய் மூலம் கூட்டணுங்கிறது ஒரு பெரிய முடியாதுங்கிற மாதிரி தான் தோணுது. மிக நன்றி சார். நன்றி டாக்டர் முருகேசன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அதாவது டாக்டர் முருகேசன் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்காங்க.
எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். இதே கருத்தை ராசு சார் முதல்ல சொன்னாங்க. ஆக்சுவலா வேளாண்மை விரிவாக்க பணி மிக முக்கியமான ஒரு பணி. 1980 இருந்து 2000 வரைக்கும் நாம வேளாண் விரிவாக்க பணியை செவ்வனை செய்துட்டு வந்தோம், 2008 வரைக்கும். அதன் பிறகு வேளாண்மை விரிவாக்க பணியை கொஞ்சம் குறைத்து மற்ற நம்ம அபிஷியல் ஒர்க்ஸ் தான், ஆபீஸ் நம்ம அதாவது ஃபீல்ட் லெவல் ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப குறைத்ததாக திரு அழகர்சாமி அவர்கள் பேசுறதுக்கு கேட்டிருக்காங்க. அழகர்சாமி, உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் அழகர்சாமி. சார் கந்தசாமி சார் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா பேசினாரு சார். அதுதான் சார் இப்ப நினைக்கிறதே அதுதான் சார். அதாவது அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாம் ஐடி. இந்த அரசாங்கத்துல வந்து ஏற்கனவே கூட்டுறவுத்துறைன்னு ஒண்ணு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு கிராமந்தோறும் கூட்டுறவுத்துறை. அதை ஒழுங்கா செம்மைப்படுத்தினாலே வந்து நம்மளுடைய விவசாயத்தை இங்கேயே கொண்டு போயிருக்கலாம். கண்டிப்பா அவங்க வந்து அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் நமக்கு விவசாயத்தை வந்து, ஏன்னா அவங்களுடைய பெர் கேபிட்டல் இன்கம் கம்மியாகிட்டே வர்றதுனால அதை வந்து அவங்க ஓரங்கிட்ட தான் பாக்குறாங்களே தவிர இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வர்றதுக்கான ஒரு இது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் நீங்க சொன்ன அந்த வழி தொடர்பு திட்டம், அப்புறம் வந்து நேரடியா பயிற்சி வழி தொடர்பு திட்ட அலுவலர்கள் விவசாயத்துக்கு இடத்துக்கே வருவாங்க வயலுக்கு. இப்போலாம் நாங்க தேடி போக வேண்டியிருக்காங்க. நாங்க போய் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபீல்ட் ஆபீசர் போய் பாக்குறதுக்கு நாங்க 3 நாள் 4 நாள் அலைய வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு விவசாயம் வந்து அரசாவே வந்து ஓரங்கட்டப்படுற துறையாத்தான் சார் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு அக்கறையான கிராமம் தோறும் வந்து அந்த கூட்டுறவு நிறைவு பண்ணாங்கனாலே வேலை பார்க்காம காசை கொடுத்து மக்கள் எல்லாம் வந்து அந்த உழைப்புல இருந்து வெளியேற்றிடுறாங்க. இது மாதிரி நடக்கிறதுலாம் வந்து விவசாயத்துக்கு ஒரு பெரும் பின்னடைவா நான் கருதுறேன் சார். இதுக்கு நம்ம கந்தசாமி சார் மாதிரி ஆட்கள் இவங்க வந்து அந்த மேல இருக்கணும். இப்படி ஆட்கள் வந்து அரசுல இருந்து அந்த ஒரு தன்னுடைய நிலம் சம்பந்தமான நம்மளுடைய இது உணர்வுபூர்வமா அவங்க வந்து சித்தித்தாச்சா சார் நம்ம வந்து விவசாயம் உருப்படும் சார். இல்லாட்டி வந்து நம்ம வந்து அடிமை வாழ்வு தான் வாழ வேண்டியது. நன்றி அழகர்சாமி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பா நீங்க சொன்ன இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மேலும் விரிவாக்க பணி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராசர் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. பொன்ராசர் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வேளாண் பட்டதாரியா சார், ப்ளீஸ். ரொம்ப 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 அனாலிசிஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம எப்படி மேல இது போய் மேல லெவல்ல எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அது விவசாயத்துல ஆளு ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா குறையதான் செய்யணும். இவ்வளவு பேர் அங்க அது ப்ரெஷர். நீங்க சொன்னீங்களா, அவர் சொன்னார்ல சிதம்பரம் சார், முதல்ல ஒரு 2 ஏக்கரு 5 ஏக்கர் இருந்தது, இப்ப அரை ஏக்கர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் நிறைய அது வந்து அர்பனைசேஷன் அது இதுன்னு மற்ற யூஸ்க்கெல்லாம் போறதுனால நிலங்கள் போகுது. அப்கோர்ஸ் இன்னும் அப்படி போனா கூட நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம நல்ல நிலங்களை சில சமயங்கள்ல கன்வெர்ட் ஆகி போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு, சென்னை பக்கத்துல. இங்க இருக்க நல்ல நிலங்களை கூட, விவசாய நிலங்களை கூட இப்போ தொழிற்சாலையோ மற்ற இந்த மாதிரி அந்த அது என்னது சிட்டி இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. இது ஒரு காரணம். ஆனா வேலைகள்ல மெக்கனைசேஷன் பண்ணும்போது தான் இது கொஞ்சம் லாபம் வரும். ஆனா விவசாய பொருளுக்கு விலை கிடைத்தா தான் விவசாயம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி படிப்பு வேணும் நிறைய. விவசாயம் ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்றாங்க. எல்லாம் இன்ஜினியர்ஸும் நல்லா படிச்சவங்க தான் ஐடில ஒர்க் பண்றாங்க. சாதாரண ஆளு ஒர்க் பண்ண முடியாது. அதுல இப்பெல்லாம் நிறைய அத்தனை காலேஜ் வந்தாலும் எத்தனை பேர் கிடைக்கிறீங்க ஐடில? ரொம்ப நல்ல பிரில்லியண்டா இருந்தா தான் கிடைக்கும். அதே மாதிரி விவசாயிகளும் நல்லா படிச்சு அது விவரமா அப்கோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்சிஸ் வரணும், விரிவாக்க அலுவலர்களை வந்து பார்க்கணும். ட்ரைனிங் முன்னாடிலாம் ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர் எஃப்டிசில வந்து மீட்டிங் நடத்துவாங்க, கேம்ப் வைப்பாங்க, அது வைப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. எல்லாருமே நல்லா பேசினாங்க. இதெல்லாம் எடுத்து மேல இடத்துக்கு போனீங்கன்னா that will be of much use to the farmers. Thank you very much. Thank you sir. உங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஓகே, திரு ஹியூபர்ட் சென்னையில இருந்து பேசுறாரு. ஹியூபர்ட் சார், ப்ளீஸ். சார், அதாவது நான் ஒரு பாயிண்ட் மிஸ்டர் கந்தசாமி சொன்ன பாயிண்ட் நான் மறந்துட்டேன். அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டியூரிங் what you call poverty or ரெயின் அதிகமா
மழை இல்லாத காலங்கள்ல நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண, அது மாதிரி இது ட்ரிப் இரிகேஷனோ அல்லது எனி மெத்தட் டு ஹேவ் ப்ரூடென்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். அது ரொம்ப தேவை. அடுத்தது என்னன்னா சார், இப்போ வந்து இந்த எந்த லெவல்ல வந்திருக்குன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினது கூட, இப்போ இந்த விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது அழிஞ்சு நத்திங். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரியல் எஸ்டேட் ஆயிடும். எல்லாமே ரியல் எஸ்டேட். திடீர்னு பார்த்தா ஒரு காலனி, நான் சொல்லக்கூடிய இந்த திருவள்ளூர்லயே, ஏன்னா பிகாஸ் ஐ கோ அண்ட் ஒர்க் தேர், அங்க பார்த்தா ஒரு திடீர்னு ஒரு பெரிய காலனி, பெரிய ஒரு வாட் யூ கால் ஹவுசிங் காலனி மாதிரி வந்துருது. இட்ஸ் ஷேம் சார். அங்க அது அந்த நிலம்லாம் நமக்கு ஃபுட்டு தரணும். அது போல வெறும் காலனிஸா பிரிக் அண்ட் சிமெண்டா இருந்தா என்ன ஷேம் அது. ஸோ வி ஷுட் ரீதிங்க் ஆர் ரீவிசிட். அது மாதிரி அவர் கந்தசாமி சொன்ன மாதிரி இது என்ன செய்யணும், நமக்கு வந்து வி நீட் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் யூ, ஜோ சார், அண்ட் இந்த 4 பேர் பேசுனாங்க, அவங்களெல்லாம் அந்த டீம்ல வச்சு வி ஷுட் ஏபிள் டு மூவ் அரவுண்ட் அண்ட் பிரிங், நம்ம எதை தொலைச்சோமோ அதை திரும்பி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல் சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஹியூபர்ட் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கந்தசாமி சார் ப்ளீஸ். ஒரு சிறு கருத்து. நம்ம நண்பர் டாக்டர் முருகேசன் அவர்கள் பேசும் பொழுது விரிவாக்கத்துறை பற்றி சொன்னார்கள். விரிவாக்கத்துறை வந்து சரியா ஃபீல்டுக்கு போறதில்லை அப்படின்னு. உங்கள் விரிவாக்க பணி 1947 உங்க விரிவாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்ப 75 வருஷமா நீங்க சாயில் டெஸ்ட் செய்ய சொல்லி உங்க விரிவாக்க பணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. எந்த விவசாயி செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு செய்யறது இல்லை. 2வது, உங்க விரிவாக்க பணி தான் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், லேண்ட் டு லேண்ட் ப்ரோக்ராம், என்னென்ன ப்ரோக்ராம், ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு பண்ணாங்க. யார் இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நூற்று யார் ஃபாலோ பண்றான்? ஸோ வாட் இஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சிஸ்டம்? டோட்டலி ஜீரோ. ஐ வுட் ரேதர் சே டோட்டலி ஜீரோ. உங்க எக்ஸ்டென்ஷன் சிஸ்டத்தினால 1% கூட விவசாயிக்கு பலனே கிடையாது. ஏன்னா அவன் அதை ஃபாலோ பண்றது இல்லை. அவன் வந்து டிஸ்குவாலிஃபைடு பர்சன்ஸ் கிட்ட போய் தான் அவன் வந்து அக்ரி ப்ராக்டிசஸ் வந்து அவன் வந்து கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கான். அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான், தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான். அதில் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அதை பண்ண பாரு, புதுசா கண்டுபிடிச்சேன், ட்ரோன் கண்டுபிடிச்சேன், என்னென்னமா கண்டுபிடிங்க. ஆனா அடாப்ஷன் பர்சன்டேஜ் பாக்குறது இல்ல. யூ ஆர் ஜஸ்ட் இன்ஃபார்மிங் தி சயின்டிபிக் மெத்தட்ஸ், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறீங்க. அவன் எப்படி கடைபிடிக்கிறான்? 100க்கு 100 அவன் கடைபிடிக்கும். 100க்கு 100 அவன் கடைபிடிச்சா சக்சஸ் ஆஃப் யுவர் டெக்னாலஜி. அதர்வைஸ் இஸ் a drastic failure தான் இது. இந்த கருத்தை சொல்லதான் நான் சொல்றேன். நன்றி கந்தசாமி சார். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அதாவது வேளாண்மை விரிவாக்கம் வந்து 1981 இருந்து 82 தமிழகத்துல துவக்கப்பட்டது. பயிற்சி வழி தொடர்பு திட்டம் என்ற வகையில அது வரும்போது நல்லபடியாக நல்ல ஒரு முன்னெடுப்போட தான் வந்தது. முழுக்க தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறது, செயல் விளக்கங்கள் செய்யறது, மண் மாதிரி எடுக்கிறது. சோ இந்த மாதிரி விவசாயிகளோட கலந்து அது செயல்பட்டு வந்தது. ஆனால் நாளடைவில் அதுல வந்து சில, அதாவது நான் வேளாண்மை துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி அப்படிங்கிற வகையில எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறேன். வேளாண்மை விரிவாக்க பணியாளர்கள் அனைவருமே திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதுல அதை சொல்றதுல எனக்கு கூச்சம் இல்லை. அது நடந்த தவறுகள் தான். ஏன்னா விரிவாக்க பணியை விட இடுபொருள் விநியோகம் செய்யறதுலதான் அரசுகள் முனைப்பு தெரிவித்ததே ஒழிய விவசாயிகளை சந்திச்சு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணுங்கிறதுல அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகளும் இல்லை, அரசும் இல்லை. சோ அப்படி இருக்கும்போது அது அப்படித்தான் போகும். ஏன்னா அதை அது கையாண்டதுல உள்ள குறைபாடாகத்தான் நான் கருதுகிறேனே ஒழிய அந்த பிலாசபி நல்லபடியாக நடைபெறும் போது நல்லா தான் இருந்தது. நாங்க வேளாண்மை துறையில உள்ள என்று கொள்ளும் போது அது மரியாதைக்குரிய ஒரு பணியாகத்தான் இருந்தது. நாங்களே நிறைய துறையில நுழைஞ்ச பிறகுதான் கத்துக்கிட்டோம். காலேஜ்ல படிச்சுட்டு வந்ததை வச்சு அப்படி ஒண்ணும் விவசாயத்துக்கு ஆலோசனை சொல்ல நாம தயாராக இல்லை. உள்ள வந்த பிறகுதான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். சோ அந்த அளவுக்கு இருந்த ஒரு துறை இன்றைக்கு விவசாயி துளி கூட மதிக்காத அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணம் அதை கையாண்டவர்களோட குறைபாடு தானே ஒழிய அந்த சிஸ்டத்துல உள்ள குறைபாடு இல்லை. கண்டிப்பா அந்த விரிவாக்கம்
கண்டிப்பா வேணும். விவசாயிகளுக்கு அது இருந்துன்னா அது நிச்சயமாக நன்மை பயக்கும். ஆனா முறையான விரிவாக்கம் இருக்கு. ஜோ சார், நமக்கு இப்போ பிரசன்ட்லி என்ன நீடுன்னா நீட் பேஸ்ட் அப்ரோச், நீட் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா நம்ம வந்து பாலிசியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறோம். அதை விட இந்த கிரியேட்டிவிட்டியும் அந்த நீட் பேஸ்ட் அப்ரோச் இருந்தா we can rectify நிறைய காரியங்களை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். That's all sir. கண்டிப்பா. Thank you சார். ஹியூபர்ட் சார், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு சஞ்சீவ் குமார் பேசுறதுக்கு சென்னையில இருந்து இணைஞ்சிருக்கிறாரு. சஞ்சீவ் குமார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எஸ் சஞ்சீவ் குமார். நான் ஒரு PhD ரிசர்ச் ஸ்காலர் இன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே. எஸ் சார். ஸோ ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு சார். எல்லாருமே ரொம்ப ஃபெரோஷியஸா பேசினாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் ஜாயின் பண்றது. ரொம்பவே வேல்யூபிளான ப்ரொடக்டிவான இன்சைட்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணோம். அண்ட் ஐ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். அது எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டி கிடைக்குமான்னு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சஜஷன் வந்து வாட் ஐ சி இன் இந்தியா அண்ட் இன் தமிழ்நாடு ஓவராலா வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் மெஜாரிட்டி, 85% அவங்க தான் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் 80 lakhs ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட பாப்புலேஷன் இருக்கு. ஸோ வந்து இங்கே ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதால நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நம்ம அவங்களோட லேண்ட் ஹோல்டிங்ஸ் எடுத்தோம்னா அவங்க வந்து ஹெக்டர்ஸ்ல தான் போவாங்க. 100 hectares, 150 hectares, 200 hectares போவாங்க. நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப கம்மியாகும். நம்ம எல்லாருமே சின்ன சின்ன ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஃப்ராக்மெண்டட் லேண்ட்ஸ் இருக்கிறதால நம்மளால வந்து காஸ்ட் எஃபெக்டிவா நம்மளால ஃபார்மிங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங், ஒரு கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், இது எல்லாமே இருக்கிற விஷயங்கள் தான், புதுசு கிடையாது. எல்லாமே இருக்கிற விஷயங்கள் தான். FPO இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ பேசும்போது கூட முருகேசன் சார் ஐ திங்க் ஸோ ஒருத்தவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ FPO இன்டெகிரேட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்டா கொண்டு போகணும். அந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கலெக்டிவ் ஃபார்மிங், ஜாயின்ட் ஃபார்மிங் தான் வந்து இதுக்கான ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். அண்ட் நம்ம இப்போ ட்ரோன்ஸ் சொல்றோம், மெக்கனைசேஷன் சொல்றோம், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேல் லேண்ட் இருந்தால் தான் நம்மளால வந்து ட்ரோன்ஸையும் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அது அப்பதான் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஒரு 2 ஏக்கருக்கு நம்ம போய் ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணோம்னா, ட்ரோன்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதோட பேட்டரி எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 2 ஏக்கருக்கு நம்ம யூஸ் பண்றது அவ்வளவு எஃபிஷியண்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் சார், வேல்யூ அடிஷன் பத்தி சொல்ல போனா ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பேசினாங்க. ஸோ பிளான் பேஸ்ட் பிளஸ் டெய்ரியில இருந்தும் நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து டெய்ரி ஃபார்ம்ஸ்ல இருந்து மில்க் ப்ரொக்யூர் பண்ணி ப்ரோட்டீன் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி வே ப்ரோட்டீன்ஸ், மில்க்ல 2 type ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, வே அண்ட் கேசின். ஸோ இந்த வே ப்ரோட்டீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸும் சரி, ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அதை இங்க வந்து அவங்க பிராண்ட் பண்ணி லேபிள் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பெரிய யூனிட்ஸே கிடையாது வே ப்ரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதே தான் வந்து பிளான் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ்க்குமே சேம் கேஸ் தான். ஸோ அதெல்லாம் பயங்கர ஸ்கோப் இருக்கு இந்த வேல்யூ அடிஷன்ல. தென் வந்து பெஸ்டிசைட் யூஸ், இப்போ நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இப்போ சார் கூட சொன்னாங்க அக்ரி கிராஜுவேட்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்டிசைட் ஷாப் வைக்கணும், அவங்களுக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாஃபியா, அக்ரிக்குள்ள ஒரு மாஃபியா இருக்கு. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, டெல்லி சலோ ப்ரொடெஸ்ட் திரும்ப ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அது வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட சில ட்ரீட்டிஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணிருக்கு. அந்த ட்ரீட்டிஸ் எல்லாம் அவங்க வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது வைக்கிறாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சார் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க, இன்னும் 2 questions அவ்வளோதான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபார்மர்ஸ் வந்து யாருமே வந்து எத்திக்கலாவே இல்லை. தி ஜஸ்ட் வாண்ட், அவங்களுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து பூச்சி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அடாப்ட் பண்ணவே இல்லை. ஃபார்மர்ஸ் யாருமே அடாப்ட் பண்றது இல்லை. அவங்க வந்து ரெக்கமெண்டட் டோசேஜ் 1 லிட்டருக்கு 1 ml தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 ml, 0.5 ml, 0.7 ml அப்படின்னு இருந்துச்சுன்னா அது யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. பெஸ்டிசைட்ஸ் கம்பெனிஸ் அவங்களாம் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, மிக்சடு ஃபார்ம்ல பெஸ்டிசைட்ஸ் கொடுக்குறாங்க. 2 ml, 3 ml, 4 ml சேர்த்து போட்டாடிங்க, கேட்கலாம் இன்னும் 2 ml சேர்த்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எத்திக்கலாவே யாருமே இல்லை, கம்பெனிஸும் சரி ஃபார்மர்ஸும் சரி. அப்படி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்மளால சாப்பிட முடியுமா? அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளால சாப்பிட முடியாது. இது கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பதான் எல்லா விஷயத்தையும் நல்லா கழுவி தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இவ்வளோ பெஸ்டிசைட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து பாலிசி கொண்டு வரணும்.
இப்போ ஆதார் பேஸ் பண்ணி ஒரு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனோட பெஸ்டிசைட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன் சார். ஏன்னா ஒரு ஃபார்மர் அவங்களோட லேண்டை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஒரு டேட்டா பேஸ் போட்டு ஒரு இதுக்குள்ள. ஸோ அவங்க எத்தனை ஏக்கர் ஃபார்ம் வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ கிராப் போடுறாங்க, அதை ப்ரீயரா இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ரெக்கமெண்டட் பெஸ்டிசைட்ஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒரு ரெகுலரைஸ் ஒரு பாலிசி மேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பெஸ்டிசைட் ஷாப்ஸ்ல இருந்து இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் விநியோகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணும். சரி ஓகே இவ்வளவுதான் பெஸ்ட் இருக்கு, அப்போ நம்ம வந்து அதர் லைட் ட்ராப்ஸோ இல்லை வேற ஏதாவது பேர்ட் பர்ச்சஸோ இல்லை வேற என்ன மெத்தட்ஸ் இருக்கு, பயோ கண்ட்ரோல் ஏஜென்சி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஃபார்மர்ஸ்க்கு அப்பதான் வந்து அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அண்ட் லாஸ்ட், லோன் வேவ் பண்றத பத்தி ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து மோஸ்ட்லி லோன் வந்து வாங்கினாங்கன்னா அதை கட்ட மாட்டாங்க, அவங்க வந்து டிஃபால்ட் ஆயிடுறாங்க. அது வந்து கரெக்டா? இப்படியே நம்ம லோன் வேவ் பண்ணிட்டே இருந்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும், இல்ல அது எத்திக்கலா ரைட்டா? ஸோ அவ்வளோதான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ திரு சஞ்சீவ்குமார். இந்த நீங்க கேட்ட 2 கேள்விக்கும் முதல்ல நான் ஒரு தகவலை சொல்றேன். அதாவது நீங்க கேட்டது ஆதார்ல லிங்க் பண்ணி நாம பெஸ்டிசைட்ஸ் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது அது அந்த ரெக்கார்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். ஏற்கனவே அது பல நாடுகள்ல ஆதார் நீ இல்லைன்னா கூட சோர்ஸ் ஆஃப் ப்ராடியூஸ், இப்ப நாம ஒரு ஆப்பிள் வாங்கணும்னா வெளிநாடு ஆப்பிள் வந்ததுன்னா அதுல ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை பார்த்தோம்னா அது யாரு அதோட தோட்டத்துல உற்பத்தி செய்யப்பட்டதுங்கிற அளவு வரைக்கும் நாம அதுல ட்ரேஸ் பண்ண முடியும். அக்கௌண்டபிலிட்டி அப்ப வரும். யார் உற்பத்தி பண்ணாங்களோ அவங்க அதுல வந்து விஷத்தன்மை இருந்துன்னா, இப்போ அவங்க வந்து இது நேச்சுரல் இது ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல பெஸ்டிசைட் இருந்தா அந்த உற்பத்தியாளர் பொறுப்பாகிறாரு. அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து யார் வழியா எந்த ட்ரேடர்ல இடைத்தரகர்லாம் உள்ளால இருக்கிறாங்கிறதெல்லாம் வரும். அந்த அளவுக்கு அதை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்தியாலையும் வர்றதுக்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நமது ஜூம் மீட்டிங்ல தகவல் தெரிவிக்கப்பட்டது. சோ அது நீங்க சொல்ற மாதிரி அது வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய கருத்து. தென் கடனை பொறுத்தவரையில அதுல பல இருவேறு கருத்துகள் இருக்குது. எப்பவுமே கடன் கொடுத்தால் கடன் திருப்பி பெறப்பட வேண்டும், அதாவது வாங்குறவங்க திருப்பி ரீபே பண்ணணும். அந்த பிராக்டிஸ் நம்மகிட்ட இல்லை. ஆனா அதுக்கு காரணம் நாம அரசியல் கூட காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். நாம சும்மா இருக்கிற விவசாயிக்கு ஒரு கடன் தள்ளுபடின்னு தள்ளும் போது எல்லாருக்குமே, அதாவது லாபம் இருக்கோ லாபம் இல்லையோ, நஷ்டம் இருக்கோ நஷ்டம் இல்லையோ, மானாவாரியாக மொத்தமா எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஓ நாம கெட்டாம இருக்கலாம், கெட்டினாலும் தள்ளுபடி இருக்குது, கெட்டாம இருந்தாலும் தள்ளுபடி இருக்குது, சோ அது தள்ளுபடி ஆகட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ இதெல்லாம் அரசியல் காரணங்கள். இதுல நாம வந்து அதிக அளவுல மூக்க நுழைக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அல்லது அப்படி வச்சா கூட இதை ஒரு தனி விவாதமா வச்சுக்கலாம், அல்லது இதுல பேசுனா நிறைய மாற்று கருத்துக்களும் வரும். சோ அதனால இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். குணசேகரன் ப்ளீஸ். தேங்க்யூ ஜோ. எஸ் ப்ளீஸ். இப்ப எல்லாருமே நிறைய கருத்து பரிமாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல முருகேசன் சார் வந்து விரிவாக்கம் பத்தி பேசுறாரு, கன்சர்ன் சார் எக்ஸ்டென்ஷன் பத்தி பேசினாங்க. இப்ப இது எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் வந்து நடந்திருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு நமக்கு இன்னைக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு செல்ஃப் என்னது சஃபிஷியன்ட் இதா இருக்கும். நம்ம இன்னைக்கு தேவையான உணவு நமக்கு கிடைக்குது, எல்லாத்துக்குமே யாருக்கும் கிடைக்கலங்கிற ஒரு நிலை எல்லாம் போனதுக்கு காரணம் நம்முடைய எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குனாக்கா நம்முடைய விரிவாக்கம் நல்ல முறையில செயல்பட்டு இருக்குங்கிறது தான் காரணம். அதுல என்ன மாற்றங்கள் பண்ணலாங்கிறது வேணா நம்ம வந்து சிந்திக்கலாம். அதுக்காக விரிவாக்கமே வேண்டாம், விரிவாக்கமே சாயில் டெஸ்ட் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. அவருடைய மண்ணை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு விவசாயம் அவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செயல்படுத்துறாங்க. அது நாம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் மூலமா என்ன நடந்திருக்குங்கிறது அவங்களோட அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறோம். இருந்தாலும் விவசாய அடாப்ஷன் வரும்போது விவசாயிகள் வந்து அவங்களுடைய மனதுக்கு என்ன தோணுதோ அதுதான் கடைபிடிக்கிறாங்க. என்னதான் நம்ம டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நிறைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வெரைட்டில ஆகட்டும், இல்லை ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் ஆகட்டும், ஐபிஎம் டெக்னாலஜிஸ் ஆகட்டும், நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாமலும் இல்லை.
ஆனா பர்சன்டேஜ் வேணா கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம். அது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாமலாம் ஒண்ணு. விரிவாக்கம் வந்து நல்லா பணியை செய்திருக்கிறது. இன்னும் அது இப்ப என்னன்னா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா விரிவாக்கத்துறை அலுவலர்கள் வந்து பூரா நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் ஓரியன்டா அவங்க ஆபீஸ் விட்டு வெளியே நகர முடியல. டேட்டாஸ் தான், ஒன்லி டேட்டா என்ட்ரிஸ் மட்டும்தான் அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க. வேற பல்வேறு துறை பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. நம்ம விவசாயத்துறை வந்து தொழில்நுட்ப செய்திகளை மட்டும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய செயல்களையும் செயலாற்றக்கூடிய அலுவலர்கள் நம்மால் இருக்கனால அவங்க வந்து வெறும் டேட்டா ஃபீடிங் மட்டும் அவங்களுடைய பணி ஆகி போச்சு. இதெல்லாம் இருக்கு. இது வேணா இப்ப திரும்பி போனோம்னா டீப்பா வந்து திரும்பி மாற்று கருத்துக்கள் வரும். அது ஒரு பாயிண்ட். நான் வந்து சொன்னது என்ன சொன்ன வந்தேனாக்கா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உணவு பொருளை இல்ல மற்ற விவசாய விளைபொருளை மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இல்லாமல் அந்த நிறுவனங்கள் அனைத்தும் தொழிற்சாலைகளாகவும் மாற வேண்டும். அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளிலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து சந்தைப்படுத்தக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் இல்ல வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் இதையெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக அவைகள் மாற வேண்டும், தொழிற்சாலைகளாக மாற வேண்டும். இதுக்கு அரசாங்கம் ஊக்குவிப்பு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். உதாரணமாக அதுதான் உதாரணத்துக்காக சொன்னேன். வே புரோட்டீன் சொன்னார் இல்லையா, அந்த கடைசியா நம்ம பேசின டாக்டர் சொன்னார் இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். வே புரோட்டீன் இஸ் an எக்ஸாம்பிள். அது மாதிரி பல்வேறு வகையான ஆல்கலாய்ட்ஸ் நிறைய பொருட்களை நாம் வந்து தயாரிக்க முடியும். அதை வந்து சந்தைப்படுத்த முடியும். சந்தைப்படுத்தும் போது பொருளாதாரம் மேம்படும். நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பிராக்மெண்டடா இருக்கிறத ஒருங்கிணைக்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. அப்ப அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனையும் மீண்டும் ஒருங்கிணைக்கணுங்கிறேன் நான். அப்படி வரும்போது ஒரு பெரிய தொழிற்சாலை ஒரு 100 கோடி செலவிட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னாக்கா ஒரு கார்பரேட் லெவல்ல சிந்திக்கலாம். கார்பரேட் லெவல்ல சிந்திக்க முடியும். இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவர் சொன்னாரு, விவசாயிக்கு வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பணத்தை திருப்பி கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு. ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய தள்ளுபடியை விட விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய தள்ளுபடி மிக 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 மீகர். அதை வந்து நாம கருத்தில் கொள்ள வேண்டும். எத்தனையோ கார்பரேட் கம்பெனிஸுக்கு பயங்கரமா தள்ளுபடி பண்றாங்க. அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அவர்களுக்கு வந்து தள்ளுபடி பண்றாங்க. நிறைய கார்பரேட் நிறுவனங்களுக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு அதெல்லாம் தள்ளுபடி பண்றது அரசாங்கம் பண்றாங்க. அதனால விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்றங்கிற தொகை வந்து ஒரு மிக சிறிய தொகை. விவசாயி எப்ப கட்ட முடியாம போறோம்னா அவன் ஏழை விவசாயிங்க. நம்ம அது ஏழை விவசாயி தான் இருக்கா நம்ம நாட்டுல. எல்லாம் பணக்கார விவசாயிகளா மாறிடல. ஒரு சிலர் வந்து இப்ப வெங்காயம் விலை வந்து அதிகமான 100 கிலோ 100 ரூபாய்க்கு போனப்ப ஒரு சில விவசாயிகள் அதிகமா உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயிகள் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. ஆனா உற்பத்தி பண்ண விவசாயி அதே நிலையில தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில விவசாயிகள் அது வந்து லட்சத்துல 1 கோடியில 1 இது மாதிரியான விவசாயிகள் அது மாதிரி சம்பாதிச்சாங்க ஒழிய. ஆனா அந்த கோடியில 1ங்கிறது பெரிய பர்சன்டேஜ், வெரி வெரி இன்சிக்னிபிகன்ட் லெவல். அப்ப எல்லா விவசாயிகளும் லட்சாயிரம் கோடீஸ்வரம் மாறணும்னாக்கா நமக்கு ஒரே வழி வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை ஊக்குவிப்பு பண்ணணும். அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலமா பல தொழிற்சாலைகள் துவங்கப்பட வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் மூலமாக அவருடைய வருமானங்கள் பெருக வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் நமக்கு பயோடெக் பேஸ்டா நம்ம டெக்னிக்கல் லெவலா நம்ம எப்படி இவர் சொன்னார் இல்லையா, கன்சம்ஷன் 48% ஐடி ஃபீல்டு போன மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டும் போகணும்னாக்கா இந்த பயோடெக் டெக்னாலஜி விங்கு இது மாதிரியான இதெல்லாம் செயல்பட்டு நம்முடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம வந்து சந்தைப்படுத்தும் போது நம்ம அதிகமான லாபங்கள் சம்பாதிக்க முடியும். அப்ப காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன்ங்கிற பாயிண்ட்ல வந்து அடிபட்டு போகும்னு நான் சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. நம்முடைய லாபம் அதிகரிச்சதுனாக்கா காஸ்ட், அதுக்காக கொடுக்கக்கூடிய காஸ்ட் வந்து அதிகமா தெரியாது. இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு 50,000 ரூபாய் போட்டு ஒரு போனை வாங்குறாங்கனாக்கா அந்த யூட்டிலிட்டி இருக்கிறதுனால அதை போட்டு வாங்குறாங்க. அப்ப அந்த 50,000 ரூபாய் போட்டு வாங்கினாங்களா அதனால அவங்க பல லட்சங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. அது மாதிரிதான் நீங்க ஐடி ஃபீல்டே அது மாதிரி போகுது. ஐடி ஃபீல்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வெற்றி அடையுது. ஏன்னா அது வந்து ஒரு என்னது நம்ம அக்ரிகல்ச்சர் அது மாதிரி கிடையாது, கேம்பிளிங். அது வந்து பல்வேறு காரணிகள் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா அந்த காரணிகளை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா விவசாயத்துல அது மாதிரி நாம சரிப்படுத்த முடியாத காரணிகள் நிறைய இருக்கு. அதனால விவசாயத்தை அதோட நம்ம ஒப்பிட்டு நோக்க முடியாது. இருந்தாலும் கூட விவசாயத்தையும் அந்த ஐடி ஃபீல்டு அளவுக்கு நம்முடைய ஜிடிபி கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை நாம பயன்படுத்திக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. அதுக்கு வந்து அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை.
அரசாங்கத்திலே கொள்கை அளவுல மாற்றங்கள் வரணும். கன்சர்ன் சார் சொன்ன மாதிரி கொள்கை அளவுல மாற்றங்கள் நிறைய வரணும். அதுக்கு வந்து சரியான திட்டமிடல் அவசியமா இருக்கு. அதனால பிளானிங் கமிஷன் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து நல்ல முறையில சிந்திச்சு விவசாயிகள் கருத்துக்களை எடுத்து நல்ல செயல்படுத்தணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணணும். ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்சஸ், எலக்ட்ரிசிட்டி ரிசோர்சஸ், என்னென்ன விவசாயத்துக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுதோ அத்தனையும் மேம்படுத்த முடியும். அது நம்ம சீனா தான் அதுக்கு உதாரணம். சீனா மிக சிறப்பா பண்றாங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம நல்ல விஷயங்களை எதிர நாடா இருந்தாலும் நம்ம அது வந்து எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி ஜோ. நன்றி திரு குணசேகரன். ஒரு நீண்ட நல்ல விவரமாக விளக்கமாக எல்லா கருத்தையும் தெரிவிச்சீங்க. உங்களுடைய இறுதி கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நான் வந்து நமது திரு சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். சிதம்பரம், இதுவரை நாம விவாதித்த தகவல்களை கொஞ்சம் சின்ன சுருக்கமாக முக்கியமான கருத்துக்களை மட்டும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு மேலாக நிறைய விஷயங்கள் நம்ம அலசிட்டு இருக்கோம். ஜிடிபிய டபுளிங் த ஜிபிடி, இப்போ 15னா 30 more than 30% பண்றது, நிறைய கருத்துக்கள் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம். இப்ப பார்த்தா ஒரு தொழில் நல்லா வளருது அப்படின்னா அந்த தொழில் செய்யறவர் 6 மாசம் செய்வார். எப்ப 6 மாசம் செய்வார்னா அதுல லாபம் கிடைக்கணும் அல்லது அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். டெய்லி இப்ப இன்னைக்கு உற்பத்தி பண்ண பொருள் நல்ல விலைக்கு வந்துச்சு, எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு கைக்கு வரணும். அப்பதான் தொழில் செய்வார். ஐடில ஏன் வருதுன்னா அது கைக்கு நிறைய சம்பளம் வருது, அங்க வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளம் வருது, அந்த ஏஜெண்டா இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் வருது, வெளிநாட்டு ப்ராஜெக்ட் ஈஸியா கிடைக்குது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எப்பொழுது ஒரு ரெகனிஷன் வந்து அவங்க செய்யக்கூடிய தொழில்ல கண்டிப்பா எவ்வளவு லாபம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போதுதான் அந்த விவசாய தொழில் நல்லா டெவலப் ஆகுது. இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா 180-90% அப்படியான மனநிலை இல்லை. என்ன பொருள் எப்ப விற்கும்ங்கிறது ஒரு உறுதி கிடையாது. அதுக்காகத்தான் அரசு நிறைய எப்பிஓஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அரசு செய்ய வேண்டிய என்ன பணிகள் அல்லது நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேளாண் விவசாயிகளுக்கு அதிக கடன் கொடுக்கணும். அப்படி ஏதோ பிரச்சனைன்னா அதை தள்ளுபடி பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான இது. அவருக்கு ஒரு உறுதி இருக்கு. அப்படியே நம்மளுக்கு இந்த தொழில்ல பல்வேறு காரணங்களால லாஸ் வந்தா கூட அரசு நம்மளை காப்பாற்றுவோம், கிரெடிட் எல்லாத்துக்குமே நம்ம தள்ளுபடி ஆகணும்னு ஃபார்ம் மெஷினரி இன்ட்ரோடக்ஷன், அது கண்டிப்பா நம்ம மெக்கனைசேஷன் வரும்போதுதான் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறைக்க முடியும். அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அந்த பயிர் சாகுபடியும் போது டெல்டா சாகுபடினா எல்லா விவசாயிகளுக்கும் கடன் கிடைக்குது, இன்புட்ஸ் கிடைக்கணும், இன்புட் சப்சிடி நிறைய கொடுக்கணும். அப்பதான் இந்த தொழில் வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு சிப்காட்டோ சிட்கோவோ பண்றாங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம், முதலீடு சப்சிடி எல்லாமே கடன் வழங்கிடுறாங்க. அதனாலதான் அவங்க டக்குன்னு போய் அந்த தொழில் ஆரம்பிச்சு நிறைய பண்றாங்க. அடுத்தது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த விவசாயி பண்றாருன்னா கண்டிப்பா போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து அன்னைக்கு போன சென்னையில் நடந்த சப்மிட்ல கூட, அந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ல கூட முருங்கை சாகுபடி செஞ்சு அதுல பை ப்ராடக்ட் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு கம்பெனி முன் வந்திருக்காங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மெசேஜ் கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணேன். அப்புறம் அடுத்தது ஏரியா வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஏரியா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட நான் அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. 10% அது பயன்படுத்த கூடாது. புதிய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்கள் வந்து நம்ம நிறைய கொண்டு வரணும். ஆர்கானிக் ப்ராடியூஸ் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, உள்ளூர் விற்பனைனால அவங்களுக்கு இன்சென்டிவ் பிரைஸ் கொடுக்கணும். அப்புறம் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ், மைக்ரோ இரிகேஷன் கண்டிப்பா 100% பண்ணும்போது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கண்டிஷனுக்கு விவசாயிகள் நல்லா செய்ய முடியும். அதனால அது கண்டிப்பா இன்சூரன்ஸ் வந்து அதிகமா கொண்டு வரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நியூ ஃபார்மிங் டெக்னாலஜிக்கு நிறைய பயிற்சிகள், எக்ஸ்போர்ட்டுக்குன்னே சில விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணணும். சில ஸ்டேட்ல எந்த கிராப் தேவையோ அந்த பொட்டன்சியல் அந்த கிராப் ஐடென்டிஃபை பண்ணி விவசாயிகளை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் யார் பண்றாங்களோ அந்த ஃபேர்ம்ஸ் கூட இப்போ எம்ஓயு நிறைய வந்து இப்போ டிஎன்ஏயில் கூட அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட்டிங் கூட
ஐஎம்ஆம் செல்லு, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் செல்லு எல்லாம் இருக்கு, கைடன்ஸ் செல்லு. அந்த மாதிரி இதுல விவசாயிகளை தேர்வு பண்ணி அதுல பண்ணும்போது கண்டிப்பா விவசாயிகளும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அப்பிடா போன்ற நிறுவனம் மூலம் இண்டிவிஜுவல் ஃபார்மரே பண்றாங்க. ஆனா அது அதிக அளவுல பண்ணும்போது நம்ம ஜிடிபி கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இதுதான் என்னுடைய சுருக்கமான கருத்துக்கள். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, மானியங்களோ, மெஷினரி கொடுக்கறதோ, இன்சூரன்ஸ் கவரேஜோ, இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த விவசாயி பருத்தியா இருந்தாலும் சரி, அப்புறம் ட்ரெடிஷ்னல் கிரைன்ஸ் அது இன்னைக்கு நல்ல மார்க்கெட் பிக்கப் ஆயிருக்கு. அதுல நிறைய எக்ஸ்போர்ட் வேல்யூ நிறைய பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புள்ள விவசாயிகளுக்கு அதிகமான பொருளீட்டு கடன்களோ அல்லது இன்சென்டிவோ கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஜிடிபி இது பண்ணலாம். அடுத்து சுகர்கேன் எத்தனால் ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம நிறைய பண்ணோம்னா சுகர்கேன் வந்து அதிகமான ஒரு கேஷ் கிராப்பா நம்ம மாத்தலாம். பிளஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கிராப்பா மாத்தலாம். இது என்னுடைய சுருக்கமான தொகுப்புகள். நன்றி திரு சிதம்பரம், உங்களுடைய இறுதியான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. சிதம்பரம் சார் அவர் சொல்லும்போது கடன் தள்ளுபடி செய்யுதுன்னு சொன்னாரு. அது ஒரு நல்ல கருத்து. கடன் தள்ளுபடி பண்ணுங்க, ஆனா சில கண்டிஷன்ஸ் போடுங்க. யார் மண் பரிசோதனை செய்து உரம் கரெக்டா போடுறாங்களோ அவங்க, யாரு ஐபிஎம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி மருந்து தெளிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. யாரு ட்ரிப் இரிகேஷன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி தண்ணியை பாதுகாப்பு பண்ணி சேதாரம் இல்லாம இன்னும் பல ஏக்கர்களுக்கு பயன்படுத்துறாங்களோ அந்த விவசாயிகளை, குறிப்பா சொல்ல போனா கரெக்டா 100% அக்ரி டெக்னாலஜி அடாப்ஷன் யார் பண்றாங்களோ அந்த விவசாயி கொடுங்க. தான் தோன்றித்தனமா கண்டபடி விவசாயம் பண்ணி எனக்கு நட்டான்னு சொல்ற விவசாயிக்கெல்லாம் தரக்கூடாது. இது என் கருத்து. நன்றி நன்றி திரு கந்தசாமி சார். அனைவரும் அருமையான நல்ல பல கருத்துக்களை தெரிவித்தாங்க. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. இந்தியாவின் ஜிடிபியை 30% உயர்த்திட வேளாண் வல்லுநர்கள் ஆலோசனை என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இது ஒரு விவாத மேடையாக நடைபெற்றது. நல்ல அறிஞர்கள், வேளாண் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை தெரிவித்தார்கள். குறிப்பாக திரு கந்தசாமி, திரு வி குணசேகரன், திரு ராசு, திரு சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பார்வையாளராக வந்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்த டாக்டர் என் முருகேசன், திரு பொன்ராஜ் சார், திரு சஞ்சீவ்குமார் மற்றும் திரு ஹியூபர்ட் மற்றும் அனைவருக்கும், திரு அழகர்சாமி அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.